ಮಾತನಾಡುವಂತೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಒಂದು ಪ್ರೇರೇಪಣೆಯ ವಾಕ್ಯಗಳನ್ನ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಹಂಚಿಕೊಳ್ಳುವಂತೆ ಬಯಸುತ್ತೇವೆ. ஆக்சுவலி அது ஒரு சர்ச்சில் நான் பேசினேன். ಇದನ್ನ ಈ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದೆವು. அப்போ என்கிட்ட இந்த ரெக்கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரொம்ப உபயோகமா இருந்துச்சு. ಅಂದ ಅವರು ಕೇಳಿದ್ರು, ಇದರ ಒಂದು ರೆಕಾರ್ಡಿಂಗ್ ಅನ್ನ ಕೊಡಿ, ಇದು ಬಹಳ ಉಪಯೋಗವಾಗಿದೆ ಅಂತ. அவங்க ரெக்கார்ட் பண்ணல. ಅವರು ಅದನ್ನ ರೆಕಾರ್ಡ್ ಮಾಡಲಿಲ್ಲ. சரி, அதனால இந்த ரெக்கார்ட் பண்ணி அவருக்கு அனுப்பணும். ಅಂದ ಇದನ್ನ ರೆಕಾರ್ಡ್ ಮಾಡಿ ಅವರಿಗೆ ಕಳುಹಿಸಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது நான் யோசித்தேன், நம்ம சர்ச்சுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்னு சொல்லி இதை தியானிக்கலாம். ಅಂದ ಬೋಧಕರು ನೆನೆಸಿದ್ರೆ ಇದು ನಮ್ಮ ಸಭೆಗೂ ಕೂಡ ಬಹಳ ಉಪಯೋಗಕರವಾಗಿರಬಹುದು ಅಂತ ಇದನ್ನ ಧ್ಯಾನಿಸೋಣ. எபேசியருக்கு நிருபம் ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ஆம் அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும். ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 19ನೇ ವಚನದಿಂದ 22ನೇ ವಚನದವರೆಗೂ. நான் தமிழ்ல வாசிக்கிறேன், பிறகு கன்னடத்துல வாசிங்க. ತಮಿಳಲ್ಲಿ ಓದಿದ ನಂತರ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದೋಣ. 19ஆம் வசனத்திலிருந்து கவனிங்க. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து, அந்த இருந்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுங்க. இருந்து, ஓகே. அது கன்னடத்தில் என்ன வருது? ஆகித்தீரி. ஓகே, சரியா? அது இது பண்ணிட்டு அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். ஓகே. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவினாலே தேவனுடைய ವಾಸಸ್ಥಳமாய் ಕೂಟಿ ಕಟ್ಟப்பட்டு வருகிறீர்கள். ಹೀಗಿರಲಾಗಿ ಇನ್ನು ಮೇಲೆ ಪರದೇಶದವರು ಅನ್ಯರು ಆಗಿರದೆ ಪರಿಶುದ್ಧರೊಂದಿಗೆ ಒಂದೇ ಪಟ್ಟಣದವರು ದೇವರ ಮನೆಯವರು ಆಗಿದ್ದೀರಿ. ಅಪೋಸ್ತಲರು ಪ್ರವಾದಿಗಳು ಎಂಬ ಅಸ್ತಿವಾರದ ಮೇಲೆ ನೀವು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಮುಖ್ಯವಾದ ಮೂಲೆಗಲ್ಲು. ಆತನಲ್ಲಿ ಕಟ್ಟಡವು ಹೊಂದಿಕೆಯಾಗಿ ವೃದ್ಧಿಯಾಗುತ್ತಾ ಕರ್ತನಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ದೇವಾಲಯವಾಗುತ್ತದೆ. ಆತನಲ್ಲಿ ನೀವು ಸಹ ಆತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರಿಗೆ ನಿವಾಸ ಸ್ಥಾನವಾಗುವಂತೆ ಒಟ್ಟಾಗಿ ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತಾ ಇದ್ದೀರಿ. சரி, ஓகே. அப்போ இங்க வசனம் என்ன? இவர் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எபேசியருக்கு எழுதும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ಅಪೊಸ್ತಲನಾದಂತ ಪೌಲನು ಎಫೆಸ ಸಭೆಗೆ ಬರೆಯುವಾಗ ಹೇಳುವಂತ ಮಾತೇನೆಂದ್ರೆ, ನೀವು ದೇವರ ಆಲಯವಾಗಿ ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತಾ ಇದ್ದೀರಾ. உங்களை யாரு தேவனுடைய ஆலயமாய் கட்டுறாங்க? ನಿಮ್ಮನ್ನ ಯಾರು ದೇವರ ಆಲಯವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನ ಕಟ್ಟುತ್ತಿದ್ದಾರೆ? பரிசுத்த ஆவியானவர் உங்களையும், அப்படின்னா நம்ம சபையை, பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேவனுடைய வாசஸ்தலமாய் கட்டுகிறார். ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮನ್ನ ದೇವರ ನಿವಾಸ ಸ್ಥಾನವಾಗಿ ಕಟ್ಟುತ್ತಿದ್ದಾರೆ. சரியா? ஓகே. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களை, நம்மை தேவனுடைய ஆலயமாய் கட்டுகிறார். ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮನ್ನ ದೇವರ ಆಲಯವಾಗಿ ಕಟ್ಟುತ್ತಿದ್ದಾರೆ. அப்படின்னா இசைவா இணைக்கப்பட்டு கர்த்தருடைய ஆலயமாய் கட்டுகிறார் சொல்லப்படுது. ಅದು ಹೇಗೆಂದರೆ ಅದು ಹೊಂದಿಕೆಯಾಗಿ ವೃದ್ಧಿಯಾಗುತ್ತ ದೇವರ ಆಲಯವಾಗಿ ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அது ஒரு மாளிகையாய் ஆண்டவர் கட்டுறார் சொல்லப்படுது. ಅದನ್ನ ದೇವರು ಒಂದು ದೇವರ ನಿವಾಸ ಸ್ಥಾನವಾಗಿ ಕಟ್ಟುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ சபை என்பது தேவனுடைய ஆலயமாய் கட்டப்படுகிறது. அந்த ಸಭೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ದೇವರ ಆಲಯವಾಗಿ ಕಟ್ಟಲ್ಪಡುವಂತದ್ದು. அது இசைவா இணைக்கப்பட்டு கட்டப்படுகிறது. ಅದು ಜೋಡಿಕೆಯಾಗಿ ಹೊಂದಿಕೆಯಾಗಿ ವೃದ್ಧಿಯಾಗುತ್ತಾ ಕಟ್ಟಲ್ಪಡುವಂತದ್ದು. மாளிகையை போல கட்டப்படுகிறது. ಅದು ಒಂದು ಕಟ್ಟಡದ ಹಾಗೆ ಕಟ್ಟಲ್ಪಡುವಂತದ್ದು. மாளிகைனா பிரம்மாண்டம். மாளிகைனா ஒரு அரண்மனை வச்சுக்கிட்டுங்களேன். ಮಾಳಿಗೆ ಎಂದು ಹೇಳುವಾಗ ಒಂದು ಅರಮನೆ ಎಂದು ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. மைசூர் அரண்மனை இருக்கு இல்லையா? ಮೈಸೂರಿನಲ್ಲಿ ಅರಮನೆ ಇದೆಯಲ್ಲ, எவ்வளவு பெருசு இருக்குல்ல? அது மாதிரி ஆண்டவர் நம்மை ஒரு பெரிய ஆலயமாய் கட்டுகிறார். ಆ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಒಂದು ದೊಡ್ಡ ಆಲಯವಾಗಿ ಕಟ್ಟುತ್ತಾರೆ. இப்போ இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் எதுனா, அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய ಉಪದೇಶದ ಮೇಲೆ ಕಟ್ಟறார். ಈ ಒಂದು ದೇವರ ಒಂದು ಆಲಯಕ್ಕೆ ಅಸ್ತಿವಾರ ಯಾವುದೆಂದರೆ ಅಪೋಸ್ತಲರು ಪ್ರವಾದಿಗಳ ಉಪದೇಶದ ಮೇರೆಗೆ ಕಟ್ಟಲ್ಪಡುವಂತದ್ದು. கவனிங்க. அப்ப உபதேசத்தின் மேலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்னை ஒரு பெரிய மாளிகையாய் கட்டுகிறார். ಒಂದು ಬೋಧನೆಯ ಮೇಲೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮನ್ನ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ದೇವರ ಆಲಯವಾಗಿ ಕಟ್ಟುತ್ತಿದ್ದಾರೆ. இந்த அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து. ಈ ಅಸ್ತಿವಾರವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. இந்த அஸ்திபாரம் தான் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளுடைய பிரசங்கம். ಈ ಅಸ್ತಿವಾರವೇ ಅಪೊಸ್ತಲರು ಪ್ರವಾದಿಗಳ ಬೋಧನೆಯು. ಕರೆಕ್ಟಾ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
அப்போ நீங்க பரிசுத்த ஆவியினாலே கட்டப்பட வேண்டுமானால் ನೀವು ಪರಿಶುದ್ಧ ದೇವಾಲಯವಾಗಿ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕಾದರೆ அவர் என்ன சொல்றாருன்னா, ಅವರೇನು ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்கள் ನೀವು பரிசுத்தவான்களோட ಪರಿಶುದ್ಧರೊಂದಿಗೆ தேவனுடைய வீடா இருக்கணும். ದೇವರ ಮನೆಯವರಾಗಿದ್ದೀರಾ. அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க எப்பெல்லாம் தேவனுடைய வீட்டுக்கு வரீங்களோ, ನೀವು ಯಾವಾಗೆಲ್ಲ ದೇವರ ಮನೆಯೊಳಗೆ ಬರುತ್ತೀರೋ, இல்ல தேவனுடைய வீடா இருக்கிறீங்களோ, ದೇವರ ಮನೆಯಾಗಿದ್ದೀರೋ, அப்போ உங்களை பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆலயத்தை போல கட்டுகிறார். ಆಗ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮನ್ನ ಒಂದು ಆಲಯದ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಟ್ಟುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ நாம தேவனுடைய ஆலயமாய் கட்டப்படணும்னா முதல்ல நம்ம தேவனுடைய வீடாய் இருக்கணும். ನಾವು ದೇವರ ಆಲಯವಾಗಿ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕಾದರೆ ಮೊದಲನೆಯದಾಗಿ ನಾವು ದೇವರ ಮನೆಯವರಾಗಿರಬೇಕು. அதனாலதான் அவர் சொல்றாரு, ಅದರಿಂದಲೇ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ஆகையால் ಹೀಗಿರಲಾಗಿ நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் ನೀವು ಇನ್ನು ಮೇಲೆ ಪರದೇಶದವರು ಅನ್ಯರು ಆಗಿರದೆ பரிசுத்தவான்களோட ಪರಿಶುದ್ಧರೊಂದಿಗೆ ஒரே நகரத்தாரும் ಒಂದೇ ಪಟ್ಟಣದವರು தேவனுடைய வீட்டாருமாய் ದೇವರ இருக்கிறீங்க. ಮನೆಯವರು ಆಗಿದ್ದೀರಿ. அப்போ என்ன செய்யறாரு பரிசுத்த தேவன்? ಆಗ ಪವಿತ್ರಾತ್ಮನಾದಂತ ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ, அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உங்களுக்கு நமக்கு உபதேசம் பண்ணி ಅಪೊಸ್ತಲರ ಪ್ರವಾದಿಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮಗೆ ಬೋಧಿಸಿ பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ಪವಿತ್ರಾತ್ಮನ ஒரு ಮೂಲಕವಾಗಿ மாளிகையாய் கட்டுகிறார். ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ದೇವಾಲಯವಾಗಿ ಕಟ್ಟುತ್ತಾರೆ. இதுதான் பரிசுத்த தேவனுடைய ஆலயம். ಅದೇ ಪರಿಶುದ್ಧ ದೇವರ ಆಲಯವು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ தேவனுடைய வீடாய் வராமல், தேவனுடைய வீடாய் இல்லாமல் நாம கூடி வராம உபதேசம் நமக்கு கிடைக்காது. அந்த உபதேசம் நமக்கு கிடைக்காம பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேவனுடைய மாளிகையாய் கட்ட முடியாது. அந்த ದೇವರ ಒಂದು ನಾವು ಮನೆಯವರ ಆಗಿರದೆ ನಾವು ದೇವರ ಒಂದು ಆಲಯಕ್ಕೆ ಬರುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. ಕರ್ತನ ಆಲಯದಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮನ್ನು ರೂಪಿಸದೆ ಹೋದರೆ ನಾವು ದೇವರ ಆಲಯವಾಗಿ ಮಾರ್ಪಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சரி, ஓகே. நான் என்ன சொன்னேன்னா, பரிசுத்த இப்போ தேவனுடைய ஆலயத்துல நம்ம வந்தா தான் அப்போஸ்தலருடைய உபதேசம் கிடைக்கும். ನಾವು ಕರ್ತನ ಆಲಯದಲ್ಲಿ ಬಂದರೆ ನಮಗೆ ಅಪೊಸ್ತಲರ ಬೋಧನೆ ಸಿಗುತ್ತದೆ. கரெக்டா? இந்த உபதேசம் தான் அஸ்திபாரம். ಈ ಬೋಧನೆಯೇ ನಮಗೆ ಅಸ್ತಿವಾರವು. இந்த அஸ்திபாரத்தின் மேலதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேவனுடைய மாளிகையாய் கட்டுகிறார். ಈ ಅಸ್ತಿವಾರದ ಮೇಲೆಯೇ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮನ್ನ ದೇವರ ಆಲಯವಾಗಿ ಕಟ್ಟುತ್ತಾರೆ. அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாய் பரிசுத்த ஆவியானவராலே கட்டப்பட வேண்டுமானால் ನೀವು ನಾವು ದೇವರ ಆಲಯವಾಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಮೂಲಕ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕಾದರೆ நமக்கு அஸ்திபாரமாகிய அப்போஸ்தலருக்கு தீர்க்கதரிசிகளுடைய உபதேசம் வேணும். ನಮಗೆ ಅಸ್ತಿವಾರವಾಗಿರುವಂತ ಅಪೊಸ್ತಲರ ಪ್ರವಾದಿಗಳ ಬೋಧನೆಯು ಬೇಕು. அப்போ உபதேசம் நமக்கு வேணுமானா ಬೋಧನೆಯು ನಮಗೆ ಬೇಕಾಗಿದ್ದರೆ நீங்களும் நானும் தேவனுடைய வீட்டுக்கு வரணும். ನೀವು ನಾವು ದೇವರ ಮನೆಗೆ ಬರಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனாலதான் சபைக்கு வாங்க, சபைக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்றது. திஸ் இஸ் நாட் த பிளேஸ், திஸ் இஸ் த பிளேஸ் ஆஃப் த காட்ஸ் ஹவுஸ். ಅಂದ ನೀವು ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬನ್ನಿರಿ ಬನ್ನಿರಿ ಎಂದು ಹೇಳಿ ಕರೆಯುವಂತ ಉದ್ದೇಶ ಇದು ದೇವರ ಮನೆಯಾಗಿದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது பாடிங்களேன். 1 தீமோத்தேயுல அவர் சொல்றா பாருங்களேன். 1 தீமோத்தேயுல 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம். ತಿಮೋತಿಗೆ ಬರೆದ ಮೊದಲನೆಯ ಪತ್ರಿಕೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ, ಸಾರಿ 3ಆம் அதிகாரம், ಸಾರಿ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 15ಆம் ವಚನ. 15ನೇ ವಚನ. ಆ, ಆದರೆ ಆ, ಒಂದು ವೇಳೆ ಹ್ಮ್, ನಾನು ತಡ ಮಾಡಿದರೂ ಹ್ಮ್. ಸತ್ಯಕ್ಕೆ ಸ್ತಂಭವೂ ಹ್ಮ್. ಆಧಾರವೂ ಆಗಿರುವ ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ, ಹ್ಮ್. ಅಂದರೆ ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ ಆ. ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕಾದ ರೀತಿಯು ನಿನಗೆ ಅಪ್ಪ, ಗೊತ್ತಾಗಬೇಕು. ಮನೆ, ದೇವರ ಮನೆ ಅಂದ್ರೆ ಏನು? ಅಂದ್ರೆ ದೇವರ ಮನೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ಏನು? ಸಭೆ. ದೇವರ ಸಭೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சரி, அதுக்கு தான் இப்படி சொல்றாரு. எபிரேயருக்கு நிருபத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம் நினைக்கிறேன்ல, ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ 10ஆம் ಪತ್ರಿಕೆ அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஐ திங்க் தட் ஹீப்ரூ சாப்டர் 10 10ನೇ ಅಧ್ಯಾಯದ 25ஆம் வசனம். 25ನೇ ವಚನ. ಸಭೆಯಾಗಿ ಕೂಡಿಕೊಳ್ಳುವುದನ್ನು ಆ, ಕೆಲವರು ರೂಢಿಯಾಗಿ ಬಿಟ್ಟಿರುವ ಪ್ರಕಾರ ಆ, ನಾವು ಬಿಟ್ಟು ಬಿಡದೆ ಆ, ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಎಚ್ಚರಿಸೋಣ. ಆ, ಏಕೆ? ಆ, ಆ ದಿನವು ಆ. ಸಮೀಪಿಸುತ್ತಾ ಬರುತ್ತದೆ ಎಂದು ನೀವು ನೋಡುವುದರಿಂದ ಆ. ಇದನ್ನು ಮತ್ತಷ್ಟು ಮಾಡಿರಿ. ಆದ್ರೆ ಕನ್ನಡத்துல சொல்றாங்கன்னா ತಿರುಗಿ ಎಲ್ಲಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಆದ್ರೆ தமிழ் பாஷாந்தரத்தில் என்ன இருக்குன்னு சொல்றேன்னா, நீங்க எந்த அளவுக்கு ஆண்டோடைய வருகை சமீபமா இருக்கிறத பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிகமா புத்தி சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அந்த ತಮಿಳ್ ಭಾಷಣದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳುತ್ತದೆ ಅಂದ್ರೆ, ದೇವರ ಬರುವಣಿಗೆ ಎಷ್ಟು ಹತ್ತಿರವಾಗಿದೆ ಎಂದು ನೀವು ನೋಡುತ್ತೀರೋ ಅಷ್ಟೇ ಹೆಚ್ಚಾಗಿ ಅವರಿಗೆ ನೀವು ಬುದ್ಧಿ ಮಾತನ್ನ ಹೇಳಿರಿ. பக்கத்துல கை கொடுத்து சொல்லும் பாக்கலாம். ನಿಮ್ಮ ಪಕ್ಕದವರಿಗೆ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳಿರಿ. என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? அப்ப நீங்க கவனிக்கல நினைக்கிறேன்ல, ಗಮನಿಸಿಲ್ಲ ಅನ್ಸುತ್ತೆ. ಅದ ಏನ್ ಹೇಳ್ಬೇಕು ಹೇಳ್ರಿ? ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳ್ರಿ. ಪಕ್ಕದವರಿಗೆ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳ್ರಿ. ಸಂಡೆ ಆಚೆ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ.
கை- ಚರ್ಚಿಗೆ ವರಾಮ ಇರ್ಗಾದೀங்க. ಸಭೆಗೆ ಬರದೇ ಇರಬೇಡಿರಿ. ಎಷ್ಟರವು ನಾವು ದೇವರ ಬರೋಣಿಕೆ ನೋಡುತ್ತೇವೋ, ಸರಿ, ಎಂದ அளவுக்கு ஆண்டோடைய வருகையை பார்க்கிறோமோ ನಾವು ಎಷ್ಟು ಹೆಚ್ಚಾಗಿ ದೇವರ ಬರುವಣಿಗೆಯನ್ನು அந்த ನೋಡುತ್ತೇವೋ அளவுக்கு புத்தி சொல்லணுமா. ಅಷ್ಟು ಹೆಚ್ಚಾಗಿ ನಾವು ಅವರಿಗೆ ಬುದ್ಧಿ ಮಾತನ್ನು என்ன புத்தி ಹೇಳಬೇಕು. சொல்லணும்? ಏನೆಂದು ಬುದ್ಧಿ ಮಾತನ್ನು ಚರ್ಚಿಗೆ ಹೇಳಬೇಕು? ಬರೋದು ನಿಲ್ತಾದೆ. ಸಭೆಗೆ ಬರುವುದನ್ನು ஆனா ನಿಲ್ಲಿಸಬೇಡಿ. ಕೆಲವರು ರೂಢಿಯಾಗಿ ಅದನ್ನು ಕೆಲವರು சில பேர் அதை என்ன சொல்ற தமிழ்ல போட்டுருக்குது, சில பேர் அதை விட்டுறாங்க அப்படின்னா தொடர்ச்சியா, சில பேர் தொடர்ச்சியா விடுறமே விட்டுறாங்க. ಕೆಲವರು ರೂಢಿಯಾಗಿ ಸಭೆಗೆ ಬರುವುದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತಾರೆ. கரெக்டா? விடக்கூடாது. ಬಿಡಬಾರದು. சர்ச்சுக்கு ஏன் வரணும்? ಸಭೆಗೆ ಯಾಕೆ ಬರಬೇಕು? உங்களையும் என்னையும் தேவ ஆலயமாய் கட்டப்பட வேண்டுமானால், ನೀವು ನಾವು ದೇವರ ಆಲಯವಾಗಿ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕಾದರೆ, தேவர மாளிகையாய் கட்டப்பட ಕರ್ತನ வேண்டுமானால் ಕಟ್ಟಡವಾಗಿ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕಾದರೆ சபை கூடி வர்றதை நீங்க விட்டுறக்கூடாது. ನಾವು ಸಭೆಯಾಗಿ ಕೂಡಿ ಬರುವುದನ್ನ ಬಿಟ್ಟು ஏன்னா ಬಿಡಬಾರದು. இதுதான் தேவனுடைய வீடு, ಯಾಕೆಂದ್ರೆ ಇದೇ ದೇವರ இதுதான் ಮನೆಯು, தேவனுடைய ஜீவனுள்ள சபை. ಇದೇ ದೇವರ ಜೀವವುಳ್ಳ ಸಭೆಯು, இதுலதான் உங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார். ಇದರಲ್ಲಿಯೇ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ இப்ப ಸೇರಿಸಿದ್ದಾರೆ. நீங்க அந்நியர் இல்ல, ಈಗ ನೀವು ಅನ್ಯರಲ್ಲ, பரதேசி இல்ல, ಪರದೇಶದವರಲ್ಲ, தேவனுடைய பிள்ளை. ದೇವರ ಮಕ್ಕಳು. அப்ப நம்ம வீடு எது? ಆಗ ನಮ್ಮ ಮನೆ ಯಾವುದು? அவர் சொல்றாரு, ಅವ್ರು ಹೇಳುತ್ತಾರೆ, சபை அப்படி சொல்றாரு. ಅದನ್ನ ಅದೇ ಸಭೆಯು ಎಂದು அப்ப ಹೇಳುತ್ತಾರೆ. தேவனுடைய வீட்டா நீங்க இருந்தீங்கன்னா, ದೇವರ ಮನೆಯಾಗಿ ನೀವಿದ್ದರೆ, நீங்க ரெகுலரா சபைக்கு வந்தீங்கன்னா, ನೀವು ರೂಢಿಯಾಗಿ ಸಭೆಗೆ ಬಂದರೆ, தேவனுடைய பிள்ளைகளை ஐக்கியமா இருந்தீங்கன்னா, ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಐಕ್ಯವಾಗಿದ್ದರೆ, ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு பெரிய மாளிகையான தேவ ஆலயமாய் ದೇವರು கட்டுவார். ನಿಮ್ಮನ್ನ ನಮ್ಮನ್ನ ದೊಡ್ಡ ದೇವರ ಆಲಯವಾಗಿ ಕಟ್ಟುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வசனம் அப்படிதான் சொல்லுது. ವಾಕ್ಯವು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ஏன்? ಯಾಕೆ? தேவ ஆலயத்திலே ಕರ್ತನ ಆಲಯದಲ್ಲಿ அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணுவாங்க, ಅಪೋಸ್ತಲರು ಬೋಧಿಸುತ್ತಾರೆ, தீர்க்கதரிசிகள் பிரசங்கம் பண்ணுவாங்க. ಪ್ರವಾದಿಗಳು இந்த ಬೋಧಿಸುತ್ತಾರೆ. அஸ்திபாரமான உபதேசத்தின் ಈ மேலே ಅಸ್ತಿವಾರದ ಬೋಧನೆಯ ಮೇಲೆ பரிசுத்த ஆவியானவர் ಪವಿತ್ರಾತ್ಮನು நம்மை இணைத்து, ನಮ್ಮನ್ನ ಒಂದು ಮಾಡಿ, இசைவாய்னா கரெக்டா ஒருத்தர் சேர்த்து ಅದು ಹೊಂದಿಕೆಯಾಗಿ ಜೋಡಿಸಿ ஒரு தேவனுடைய ಒಂದು ஆலயமாய் ದೇವರ ಆಲಯವಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதான் சபை. ಅದೇ ಸಭೆಯು. It's a very important of the things is we have to be attend the church. ಅಂದ ಬಹು ಮುಖ್ಯವಾಗಿರುವಂತ ಒಂದು, ನಾವು ಕರ್ತನ ಆಲಯದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಬೇಕು. வயசுலேಬೇಕು. அதான் சொல்றாரு இவரு பாஸ்டர் தாமஸ் ராஜன் சொல்லும்போது, அவர் சொல்றாரு, கர்த்தருடைய சித்தத்தை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு காரியத்திலையும், ஒவ்வொரு காரியத்திலையும். அப்போ வேலை ஸ்தலத்துல கர்த்தருடைய சித்தத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும்? ದೇವ ಸೇವಕರಾದಂತ ಥಾಮಸ್ ರಾಜ್ ಪಾಸ್ಟರ್ ಹೇಳ್ತಾರೆ, ನಾವು ಕೆಲಸದ ವಿಚಾರದಲ್ಲಿ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಹೇಗೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು. ஒரு ಆಫೀಸ್ இருந்து உங்களுக்கு ஆஃபர் வருது, 1 lakh rupees salary. ಒಂದು ಕಂಪನಿಯಿಂದ ನಿಮ್ಗೆ ಒಂದು ಆಫರ್ ಬರುತ್ತದೆ, 1 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಸಂಬಳ. இப்போ 1 லட்சம் ಜಾಸ್ತಿ, 2 lakhs rupees salary. 2 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಸಂಬಳ இல்லையா? ஏன்னா 1 lakh ಕಡಿಮೆ ಆಯ್ತು, ಇವಾಗ 2 lakhs rupees salary ಕೊಡ್ತಾರೆ. 2 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಸಂಬಳ ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ ಆದ್ರೆ ಸಂಡೇ ನೋ ಲೀವ್, ಸಂಡೇ ನೋ ಲೀವ್, ಸಂಡೇ ನೋ ಲೀವ್ ಕನ್ನಡ கண்டு சொல்லிட்டுனா? ஓகே ஓகே ஓகே. 2 லட்சம் ரூபாய் சம்பளம், சண்டே லீவ் கிடையாது. 2 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಸಂಬಳ, ಭಾನುವಾರ ರಜೆ ಇಲ್ಲ. இன்னொரு கம்பெனில ஆஃபர் வருது, ಇನ್ನೊಂದು ಕಂಪನಿಯಿಂದ ಆಫರ್ ಬರುತ್ತೆ, ஒரு 50,000 டு ஒரு 50,000 வச்சுப்பேன், ಒಂದು 50,000 ರೂಪಾಯಿ ಸಂಬಳ ಅಂತ ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿ ಕೊಡುತ್ತಾರೆ. ಸಂಡೇ ಹಾಫ್, ಆದ್ರೆ ಭಾನುವಾರ ರಜಾ. which one we select? ಯಾವುದನ್ನು ನಾವು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ? வாய் தான் சொல்லும், சும்மா இதுதான் ஏமாத்தவே இல்ல, வாய் தானே சொல்லுது, இருதயெல்லாம் சொல்லாதுங்க. சாமிக்கு ஆலோசனை சொல்லும், ಅದು இருந்தா கொஞ்சம் நல்லது சுவாமி. ದೇವರಿಗೆ ಆಲೋಚನೆ ಹೇಳ್ತೇವೆ, ದೇವರೇ ಅಷ್ಟು ಹಣ ಇದ್ದರೆ ಒಳ್ಳೆಯದು. தாமஸ் ராஜ் சொல்றாரு, அந்த 2 லட்சம் ரூபாய் கொடுக்கிறது பிசாசுன்றாரு. ಥಾಮಸ್ ರಾಜ್ ಪಾಸ್ಟರ್ ಹೇಳ್ತಾರ, 2 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಕೊಡುವಂತದ್ದು ಸೈತಾನನು ಅಂತ. அப்போ நம்ம ஆள் சொல்லுவோம், பரவாயில்ல பிசாசே நல்லதுப்பா, அதே 2 லட்சம் ரூபாய் கொடுக்குது. ನಮ್ ಜನರು ಹೇಳ್ತಾರೆ, ಪರವಾಗಿಲ್ಲ, ಸೈತಾನನೇ ಒಳ್ಳೆಯವನು, ನಮ್ಗೆ 2 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. சரியா? சொல்ல, ஏன்னா நம்முடைய நோக்கம் தேவ குடும்பமாய் கூடி வருகிற சண்டை. ನಮ್ಮ ಉದ್ದೇಶವು ದೇವರ ಕುಟುಂಬವಾಗಿ ಸೇರಿ ಬರುವಂತದ್ದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சரி, அப்போ சண்டே ஏன் நம்ம சர்ச்சுக்கு வரணும்? ಭಾನುವಾರ ಯಾಕೆ ನಾವು ಸಭೆಯಾಗಿ ಕೂಡಿ இல்ல ಬರಬೇಕು? மற்ற நாட்கள்ல நம்ம ஏன் சபையா கூடி வரணும்? ಉಳಿದ ದಿವಸಗಳಲ್ಲಿಯೂ ನಾವು ಯಾಕೆ ಸಭೆಯಾಗಿ ಸೇರಿ ಬರಬೇಕು? அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் நமக்கு உபதேசம் பண்றாங்க. ಅಲ್ಲಿ ಅಪೋಸ್ತಲರ ಪ್ರವಾದಿಗಳ ಬೋಧನೆಯೇ ನಮಗೆ அந்த ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. உபதேசம் நம்மை பரிசுத்த ஆவியானவர் அவருடைய மாளிகையாய் ಆ கட்டுவதற்கு ಬೋಧನೆ உதவியா இருக்கிறது. ಆ ಬೋಧನೆಯು ನಮ್ಮನ್ನ ಪವಿತ್ರಾತ್ಮನ ದೇವರ ಆಲಯವಾಗಿ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಸಹಾಯಕರವಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த உபதேசம் தான் அஸ்திபாரம். ಆ ಒಂದು ಬೋಧನೆಯೇ ಅಸ್ತಿವಾರ. அது மேலதான் பரிசுத்த ஆவி நம்மை கட்டுகிறார்.
கட்டுகிறார். ಆ ಅಸ್ತಿವಾರದ ಮೇಲೆಯೇ ಪವಿತ್ರಾತ್ಮನ ನಮ್ಮನ್ನ அப்ப அவர் ಕಟ್ಟುವಂತದ್ದು. சொல்றாரு, நீங்க இனிமேல் பரதேசி கிடையாது, ಅಂದ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಇನ್ನು ಮುಂದೆ ನೀವು ಪರದೇಶದವರಲ್ಲ, நீங்க வந்து அந்நியர் கிடையாது, ನೀವು ಅನ್ಯರಲ್ಲ, நீங்க தேவனுடைய வீட்டார், ನೀವು ದೇವರ ಮನೆಯವರು, பரிசுத்தவான்களுடைய ನೀವು குடும்பம். ಪರಿಶುದ್ಧ ಕುಟುಂಬದವರು. அதனால அதை விட்டுறாதீங்க. ಅಂದ ಅದನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿರಿ. அப்படி இருந்தீங்கன்னா ನೀವು ಈ ರೀತಿಯಾಗಿದ್ದರೆ தேவன் உங்களை மாளிகையாய் கட்டுவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ತನ್ನ ದೇವಾಲಯವಾಗಿ ಕಟ್ಟುತ್ತಾರೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவருடைய வருகை சீக்கிரம். ಕರ್ತನ ಬರುವಣಿಗೆ ಬಹು ಸಮೀಪವಾಗಿದೆ. அதனால நீங்க விட்டுறாதீங்க. ಅಂದ ನೀವು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿರಿ. அவருடைய வருகையிலே ದೇವರ ಬರುವಣಿಗೆಯಲ್ಲಿ நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ನೀವು ನಾವು ಎತ್ತಲ್ಪಡಬೇಕಾದರೆ தேவனுடைய ஆலயமா இருக்கு. ನಾವು ದೇವರ ಆಲಯವಾಗಿರಬೇಕು. ಅದನ್ನ அவர் ಕೊರಿಂಥಿಯர்ல சொல்றாரு. ಅದನ್ನೇ ಅವರು ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಇದನ್ನ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ விளக்கி ಹೇಳ್ತಾರೆ. சொல்லிட்டு ಇದನ್ನ ಬಿಡಿಸಿ ಹೇಳಿ ஒரு 5 காரியம் நான் உங்களுக்கு சொல்லி ಒಂದು முடிச்சேன். 5 ವಿಷಯವನ್ನ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಹಂಚಿ தேவனுடைய ಮುಗಿಸುತ್ತೇವೆ. ஆலயத்திலே நிலைத்திருக்கணும், தேவனுடைய சபையிலே நிலைத்திருக்கணும் சொல்லி. ಕರ್ತನ ಸಭೆಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳಿರಿ ಅನ್ನುವುದರ ಕೆಳಗೆ. சரி, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. விஷயம் நான் விசுவாசத்தை குறித்து ஒரு சீரியஸா எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ನಂಬಿಕೆ ಕುರಿತಾಗಿ ಅದನ್ನ ಒಂದು ಸೀರಿಯಸ್ ಆಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಕೆಂದು ಬಯಸಿದೆವು. ಅಲ್ಲ, ஒரு சீரியலா எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ಒಂದು ಸರಣಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಕೆಂದು ನೆನೆಸಿದೆವು. ஒரு சீரியல். அதனால நான் என்ன யோசித்தேன்னா, சரி நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கண்டினியூ பண்ணலாம், இது ரொம்ப உங்களுக்கு ಪ್ರಯೋಜನமா இருக்குன்னு சொல்லிட்டு. ಈ ವಾಕ್ಯವು ನಿಮಗೆ ಪ್ರಯೋಜನಕರವಾಗಿರೋದ್ರಿಂದ ಅದನ್ನ ಬರುವಂತ ವಾರದಿಂದ ಮುಂದುವರಿಸೋಣ ಎಂದು 1 ನಡೆಸಿದೆವು. ಕೊರಿಂಥಿಯರ್ 3 அதிகாரம் ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಮೊದಲನೆಯ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 10 ವಚನದಲ್ಲಿருந்து 10ನೇ ವಚನದಿಂದ ಆರಂಭಿಸಿ, ದೇವರು ನನಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಟ್ಟ ಪ್ರಕಾರ ನಾನು ಪ್ರವೀಣ ಶಿಲ್ಪಿಯಂತೆ ಅಸ್ತಿವಾರ ಹಾಕಿದೆನು, ಮತ್ತೊಬ್ಬನು ಅದರ ಮೇಲೆ ಕಟ್ಟುತ್ತಾನೆ, ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ತಾನು ಅದರ ಮೇಲೆ ಹೇಗೆ ಕಟ್ಟುತ್ತಾನೋ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ಯಾಕೆಂದರೆ ಹಾಕಿರುವ ಅಸ್ತಿವಾರವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ, ಆ ಅಸ್ತಿವಾರವನ್ನಲ್ಲದೆ ಮತ್ತೊಂದು ಅಸ್ತಿವಾರವನ್ನು ಯಾರೂ ಹಾಕಲಾರರಷ್ಟೇ. அப்போஸ்தலனாகிய பவுல் அஸ்திபாரன்னா உபதேசம். அந்த ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಅಸ್ತಿವಾರ ಎಂದು ಹೇಳುವಾಗ ಅದು ಬೋಧನೆಯನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ. சரியா? அப்போ அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்றார். ಅವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ಬೋಧಿಸುತ್ತಾರೆ. இந்த அஸ்திபாரத்தின் மேலே கட்டணும். ಈ ಅಸ್ತಿವಾರದ ಮೇಲೆ ಸಭೆ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இது இண்டிவிஜுவலா ஒவ்வொரு மனுஷனை குறிக்கும். ಇದು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು இது ಸೂಚಿಸುತ್ತದೆ. சபை போதகரையும் குறிக்கும். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸಭೆಯ ಬೋಧಕರನ್ನು ಕೂಡ ಸೂಚಿಸುತ್ತದೆ. இப்படி சொல்லிட்டு ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿ இப்ப வாசிங்க பார்க்கலாம். 14 வசனம் 15 வசனம் வாசிங்க. 14-15ನೇ ವಚನ. ಒಬ್ಬನು ಆ ಅಸ್ತಿವಾರದ ಮೇಲೆ ಕಟ್ಟಿದ್ದು ಉಳಿದರೆ ಅವನಿಗೆ ಪ್ರತಿಫಲ ದೊರೆಯುವುದು, ಒಬ್ಬನು ಕಟ್ಟಿದ್ದು ಸುಟ್ಟು ಹೋದರೆ ಅವನಿಗೆ ನಷ್ಟವಾಗುವುದು. ಆದರೆ ತಾನಾದರೂ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವನು, ಆದರೂ ಬೆಂಕಿಯೊಳಗಿನಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡವನ ಹಾಗಿರುವನು. இப்ப 16-17 விளக்கமா சொல்றாரு. ಈಗ 16-17ನಲ್ಲಿ ಬಿಡಿಸಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. ನೀವು ದೇವರ ಆಲಯವಾಗಿದ್ದೀರೆಂದು ದೇವರ ಆತ್ಮನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುತ್ತಾನೆಂದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವೋ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப அவர் யாரை குறித்து சொன்னாரு? ಈಗ ಅವರು ಯಾರ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಿದರು? ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯನ ದೇವರ ಆಲಯವಾಗಿದ್ದೀರಾ. சபை என்பது தேவனுடைய ஆலயமாய் ಸಭೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ದೇವರ ಆಲಯವಾಗಿ ಕಟ್ಟಲ್ಪಡುವಂಥದ್ದು. 17ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தார், ಯಾವನಾದರೂ ದೇವರ ಆಲಯವನ್ನು ಹೊಲೆ ಮಾಡಿದರೆ தேவன் அவனை கெடுப்பார். ದೇವರು ಅವನನ್ನು ಕೆಡಿಸುತ್ತಾನೆ. ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರ ಆಲಯವು ಪವಿತ್ರವಾದ, நீங்களே தேவனுடைய ஆலயம். ಆ ಆಲಯವು ನೀವೇ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சரி, ஓகே. இப்போ உங்களை என்னையும் தேவனுடைய ஆலயமாய் கட்டுகிறது பரிசுத்த ஆவியாகிய ನಿಮ್ಮನ್ನ தெய்வம். ನಮ್ಮನ್ನ ದೇವರ ಆಲಯವಾಗಿ ಕಟ್ಟುವಂತದ್ದು ಪವಿತ್ರಾತ್ಮನಾದ இப்போ ದೇವರು. ஆலயமாய் கட்டப்படணும்னா ದೇವರ ಆಲಯವಾಗಿ ನಾವು சபைக்கு ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕಾದರೆ வரணும், ಸಭೆಗೆ ಬರಬೇಕು, உபதேசிக்கப்படணும். ಉಪದೇಶವನ್ನು அப்பதான் ಹೊಂದಬೇಕು. பரிசுத்த ஆவியானவர் நம்ம இசைவா இணைத்து ஒரு மாளிகை போல கட்டுவார். ಹಾಗೆಯೇ ಆಗಲೇ ಪವಿತ್ರಾತ್ಮನ ನಮ್ಮನ್ನ ಸರಿಯಾಗಿ ಜೋಡಿಸಿ ಒಂದು ದೇವರ ಆಲಯವಾಗಿ ಕಟ್ಟುತ್ತಾರೆ. இப்படி இல்லனா ಈ ರೀತಿಯಾಗಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ஆண்டுடைய வருகையில ಕರ್ತನ ಬರುವಣಿಗೆಯಲ್ಲಿ அந்த கட்டடம் ಆ ಕಟ್ಟಡವು வெந்து போச்சுன்னா, ಸುಟ್ಟು ಹೋದರೆ, நாசமாயிருச்சுன்னா, ನಾಶವಾದರೆ அவருடைய பிரயாசம் விருதா. ಅವನು ಪಟ್ಟಂತ ಪ್ರಯಾಸವು அப்ப அவர் ವ್ಯರ್ಥವಾಗುತ್ತದೆ. சொல்றாரு, ಆಗ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, கட்டடத்தை சொல்லல, ಇದು ಕಟ್ಟಡವನ್ನ ಹೇಳಿಲ್ಲ, நீங்களே தேவனுடைய ஆலயம். ನೀವೇ ದೇವರ அப்ப அவர் ಆಲಯವಾಗಿದ್ದೀರಾ. சொல்றாரு, நீங்க தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா ನೀವು ದೇವರ ಆಲಯವನ್ನ ಹೊಲೆ தேவன் ಮಾಡಿದರೆ உங்களை கெடுப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ನಾಶ அப்ப ಮಾಡುತ್ತಾನೆ. நம்மளுடைய வேலை என்ன? ನಮ್ಮ ಕೆಲಸ ಏನು? தேவனுடைய ஆலயமாய் கட்டப்படுவதற்கு ದೇವರ ಆಲಯವಾಗಿ ನಾವು ಕಟ್ಟಲ್ಪಡುವುದಕ್ಕೆ நம்மளை விட்டு கொடுக்கணும். ನಮ್ಮನ್ನ ನಾವು ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டுடைய ஆலயம் கெட விடக்கூடாது. ದೇವರ ಆಲಯವು ಕೆಟ್ಟು ಹೋಗುವಂತೆ ನಾವು ಬಿಡಬಾರದು. தேவ ஆலயத்துல பரிசுத்தமாய் வாழக்கூடிய காரியத்துல நம்ம தப்பு செய்யக்கூடாது. ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸುವಂತ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ತಪ್ಪು ಮಾಡಬಾರದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகினாலதான் கர்த்தர் சபையை ஏற்படுத்தினார். ಅಂದಲೇ ದೇವರ ಸಭೆಯನ್ನ ಸಿದ್ಧಪಡಿಸಿದ್ದಾರೆ. சபை ஏற்படுத்தினது யாரு? ಸಭೆಯನ್ನ ಸಿದ್ಧ ಮಾಡಿರುವಂತದ್ದು ಯಾರು? அந்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளா, ஆக்ட்ஸ் சாப்டர் 20
verse 28 இல்ல 13 நினைக்கிறேன் இல்லையா? ஆக்ட்ஸ் சாப்டர் 13 இல்ல 30 இல்ல 10 நினைக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். அவர் உங்களை ஆலயமாய் அப்படி சுயரத்தத்தினாலே சம்பாதித்த 28 ಕರೆಕ್ಟ್ ತಾಪ 20 ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 20ನೇ ಅಧ್ಯಾಯ 28ನೇ ವಚನ. ದೇವರು ತನ್ನ ಸ್ವರಕ್ತದಿಂದ ಕೊಂಡುಕೊಂಡ ಸಭೆಯನ್ನು ಪೋಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮನ್ನೇ ಆ ಹಿಂಡಿನಲ್ಲಿ ಅಧ್ಯಕ್ಷರನ್ನಾಗಿ ಇಟ್ಟಿರುವುದರಿಂದ. இப்போ இது நீங்க புரிஞ்சுக்கணும். நான் தெளிவா சொல்றேன். ಇದನ್ನ ಬಿಡಿಸಿ ಹೇಳುತ್ತೇವೆ, ಗಮನಿಸಿರಿ. அவர் சொல்றாரு, அவர் ಹೇಳುತ್ತಾರೆ, நம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. ದೇವರು ತನ್ನ ಸ್ವರಕ್ತದಿಂದ ಸಂಪಾದಿಸಿರುವಂತ ಸಭೆಯು. அப்போ இந்த சபை உங்களெல்லாம் யார் சம்பாதித்தது? ನಿಮ್ಮನ್ನ ಸಂಪಾದಿಸಿರುವಂತದ್ದು ಯಾರು? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. இயேசுவின் ரத்தத்தினாலே உங்களை மீட்டு ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಸಂಪಾದಿಸಿ ಜೀವனையே ತಂದು உங்களை ರಕ್ಷಿಸಿದ. ತಮ್ಮ ಜೀವವನ್ನೇ ಕೊಟ್ಟು ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ರಕ್ಷಿಸಿದ್ದಾರೆ. ನಾನು ಕ್ರಯத்திற்கு கொல்லப்பட்ட. ನೀವು ನಾವು ದೇವರ ರಕ್ತದಿಂದ ಕ್ರಯಕ್ಕಾಗಿ ಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರು. ನಮ್ಮ ಆಂಡವರು ಪಣಂ ಕೊಟ್ಟು ವಾಂಗನಾರ. ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಹಣ ಕೊಟ್ಟು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ ಎಂದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಜೀವನೇ ಕೊಟ್ಟು ಅದರ ಅರ್ಥ ತನ್ನ ಜೀವವನ್ನೇ ದೇವರು ಕೊಟ್ಟು ನಿಮ್ಮನ್ನ ಸಂಪಾದಿಸಿದ್ದಾರೆ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಸಂಪಾದಿಸಿ ಸಭೆಯಾಗಿ ಕೂಟಿ ಒಂದು ಸಭೆಯಾಗಿ ನಿಮ್ಮನ್ನ ಸೇರಿಸಿ ஒரு அத்தியட்சர் அப்படினா ஒரு சபைக்கு ஒரு ಮೇய்ಪನ ನೇಮಿக்கிறார். ಈ ಸಭೆಗೆ ಒಂದು ಬೋಧಕರನ್ನ ಅದನ್ನ ನಡೆಸುವುದಕ್ಕಾಗಿ ನೇಮಿಸುತ್ತಾರೆ. ಸಭೆயை ಮೇய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாய் வைத்திருக்கிறார். ಸಭೆಯನ್ನ ಪೋಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮನ್ನ ಆ ಹಿಂಡಿನಲ್ಲಿ ಅಧ್ಯಕ್ಷರನ್ನಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಸಭೆಯೇ ಆಲಯமா ಕಟ್ಟறது ಯಾರು? அந்த ಸಭೆಯನ್ನ ಆಲಯವಾಗಿ ಕಟ್ಟುವಂತದ್ದು ಯಾರು? பரிசுத்த ஆவியாகிய தெய்வம், ಪವಿತ್ರಾತ್ಮನಾದಂತ ದೇವರು. ஆனா அவர் வைத்திருக்கிற வேலைக்காரர் யாரு? ಅದ ದೇವರು ನೇಮಿಸಿರುವಂತ ಒಂದು ಕೆಲಸಗಾರರು ಯಾರು? ஊழியக்காரன். அவர் ஆண்டவர் சபையை மேய்ப்பதற்கு வைத்திருக்கிறவர் தான் ஊழியக்காரன். ದೇವರ ಸಭೆಯನ್ನ ಮೇಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಇಟ್ಟಿರುವಂತದ್ದು ಸಭೆಯ ಸೇವಕರು. அப்படிதானே போட்டிருக்கு. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நீங்க வசனத்தை வாசிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். ದೇವರು ತನ್ನ ಸ್ವರಕ್ತದಿಂದ ಕೊಂಡುಕೊಂಡ ಸಭೆಯನ್ನು ಪೋಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮನ್ನೇ ಆ ಹಿಂಡಿನಲ್ಲಿ ಅಧ್ಯಕ್ಷರನ್ನಾಗಿ ಇಟ್ಟಿರುವುದರಿಂದ. அத்தியட்சராக என்ன அர்த்தம்? ஊழியக்காரனாಗಿ ನೇಮಿಸಿರುತ್ತಾರೆ. ದೇವರ ಸೇವಕರಾಗಿ ನೇಮಿಸಿದ್ದಾರೆ சபையை போஷிப்பதற்கு, ಸಭೆಯನ್ನು ಪೋಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ. பரிசுத்த ஆவியானவர் செய்யக்கூடிய வேலைக்கு அசிஸ்டண்டா இருக்கிறவர். அந்த ಪವಿತ್ರಾತ್ಮನು ಮಾಡುವಂತ ಕೆಲಸಕ್ಕೆ ಅದಕ್ಕೆ ಸಹ ಸೇವಕರಾಗಿ ಇರುವಂತದ್ದು. தேவனுடைய அல்டிமேட் கோல் வந்து நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாய் கட்டப்படணும். ದೇವರ ಮುಖ್ಯವಾದ ಉದ್ದೇಶವೇನೆಂದರೆ ನೀವು ನಾವು ದೇವರ ಆಲಯವಾಗಿ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ, அல்லேலூயா, அல்லேலೂಯಾ. ஆகையினால தான் உங்களை இரத்தத்தினாலே சம்பாதித்து இந்த சபையிலே உங்களை அவர் வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் ನಿಮ್ಮನ್ನ ತನ್ನ ಸ್ವರಕ್ತದಿಂದ ಸಂಪಾದಿಸಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅವರೇ ಪವಿತ್ರಾತ್ಮನಾದಂತ ದೇವರು. அல்லேலூயா, அல்லேலூಯಾ. அப்போ நீங்க இப்போ யாரா இருக்கீங்கன்னா தேவனுடைய வீடா இருக்கீங்க. ಈಗ ನೀವು ದೇವರ ಮನೆಯಾಗಿದ್ದೀರಿ. தேவனுடைய வீடா இருந்து பரிசுத்தவான்களுடைய நகரமா இருக்கீங்க. ನೀವು ದೇವರ ಮನೆಯಾಗಿದ್ದು ಪರಿಶುದ್ಧರ ಪಟ್ಟಣವಾಗಿದ್ದೀರಾ. என்ன ಅರ್ಥனா இதுதான் உங்க ஊரு, இதுதான் உங்க வீடு. ಅದರ ಅರ್ಥವೇನೆಂದ್ರೆ ಇದೇ ನಿಮ್ಮ ಮನೆಯು, ಇದೇ ನಿಮ್ಮ ಊರು. கரெக்டா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூಯಾ. அதனால இந்த ஊரை விட்டு தயவு செஞ்சு போவாதீங்க. அந்த ಈ ಊರನ್ನ ಬಿಟ್ಟು ದಯಮಾಡಿ ಹೋಗಬೇಡಿರಿ. கரெக்டா? இது நீங்க போனீங்கன்னா பாஸ்டர் கணக்கு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏசாமி உங்களை நினைச்சு இங்க வச்சிருந்தா உங்களுக்கு கணக்கு கேட்பார். ಅಂತ ನೀವು ಇಲ್ಲಿಂದ ಹೋದರೆ ಬೋಧಕರ ಲೆಕ್ಕ ಕೊಡುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಆದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಇಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳಿಸಿದರೆ ಅದಕ್ಕೆ ನೀವೇ ಲೆಕ್ಕ ಕೊಡಬೇಕು. ஆண்டவர் வந்து நம்மள எக்ஸ்பிளைன் பண்றார். ದೇವರು ನಮಗೆ ಅದನ್ನ ಬಿಡಿಸಿ ಹೇಳುತ್ತಾರೆ. இதாம்பாவும் பட்டணம், ಇದೇ ನಿನ್ನ ಪಟ್ಟಣವು, இதான் உங்க வீடு, ಇದೇ ನಿನ್ನ ಮನೆಯು. இப்படி நீங்க இருக்கும் பொழுது ಇಲ್ಲಿ ನೀನು ಇರುವಾಗ பரிசுத்த ஆவியானவர் தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு பெரிய ஆலயம். ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮನ್ನ ದೇವರು ವಾಸ ಮಾಡುವಂತ ಒಂದು ದೊಡ್ಡ ಆಲಯವಾಗಿ ಕಟ್ಟುತ್ತಾರೆ. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ. இந்த ஆலயம், ಈ ಆಲಯವು ஆண்டவர் வரும் பொழுது ದೇವರು ಬರುವಾಗ பரலோக ராஜ்யத்துல ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಸೇರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. இதான் உண்மை. ಇದೇ ಸತ್ಯ. சரி, அப்போ நாம தேவனுடைய வீடாய் தேவனுடைய நகரமாய் நம்ம எப்பொழுதும் ஐக்கியமா இருக்கணும். ಅಂದ್ರೆ ದೇವರ ಮನೆಯವರಾಗಿ ದೇವರ ಪಟ್ಟಣದವರಾಗಿ ಯಾವಾಗಲೂ ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿರಬೇಕು. சரியா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக உங்களுக்கு ஒரு 5 காரியத்தை சொல்லி முடிக்கணும். ಒಂದು 5 ವಿಷಯವನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸುತ್ತೇವೆ. இப்படி இருந்தா ಈ ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದರೆ வசனத்தின்படி ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ஆண்டவருடைய வருகையில ಕರ್ತನ ಬರುವಣಿಗೆಯಲ್ಲಿ நம்ம பரலோகத்துல ನಾವು சேர்த்துக்கொள்ளலாம். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸೇರಿಸಲ್ಪಡಬಹುದು. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. இந்த 5 காரியத்தை ಈ 5 ವಿಷಯದ ಕುರಿತಾಗಿ வாசிங்க. எபேசியர் நிருபம் ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நம்ம வாசிச்சோம் இல்லையா?
எபிரேயர், எபேசியர்ல எபிரேயர். ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯದ 25ನೇ ವಚನ. இப்ப நம்ம வாசனம் இல்லையா? ಸಭೆಯಾಗಿ ಕೂಡಿಕೊಳ್ಳುವುದನ್ನು ಕೆಲವರು ರೂಢಿಯಾಗಿ ಬಿಟ್ಟಿರುವ ಪ್ರಕಾರ. அப்ப என்ன சொல்றாருன்னா விட்டு விடாதே அப்படி சொல்றாரு. ಅಂದ ಅವರು ಹೇಳುವಂತ ಮಾತೇನೆಂದರೆ ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ, ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ್ರಿ, ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿರಿ, பிரேயருக்கு ಬರದೇ ಇರಬೇಡ್ರಿ. சரி, பிரேயருக்கு வராம இருக்காதீங்க, ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬರದೇ ಇರಬೇಡಿ. கரெக்டா? பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. ಪಕ್ಕದವರಿಗೆ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳಿರಿ. சும்மா கை கொடுக்க கூடாது, வாய் திறந்துக்க. ಕೈ ಕೂಡ ಕೇಳಿಲ್ಲ ನಾನು, ಕೈ ಕೊಡಕ್ಕೆ ಸೊನ್ನೆ ನಾನು. ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳ್ಬೇಕಾ, ಅದ ಬುದ್ಧಿ ಹೇಳುವುದು ಇಲ್ಲಯಾ? ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ್ರಿ. ಹೇಳ್ರಿ. ಹೇಳಿದ್ರಾ? ಎಲ್ಲರೂ ಹೇಳಿದ್ರಾ? ಸರಿ. ಎರಡನೇದು ಫಸ್ಟ್ ನಾನು 5 ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ. ಎರಡನೇದು ಎಬ್ರಿಯರ್ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ, ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನ. ಎಲ್ಲರ ಸಂಗಡ ಸಮಾಧಾನದಿಂದಿರುವುದನ್ನು ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಅನುಸರಿಸಿರಿ. ಅನುಸರಿಸಿರಿ, ಕನ್ನಡದಲ್ಲೇ ಅನುಸರಿಸಿರಿ வருது இல்லையா? அப்போ ಎರಡನೇದು ಫಸ್ಟ್ ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ್ರಿ, ಎರಡನೇದು ಅನುಸರಿಸಿರಿ. அதான் நம்ம சபையில ஒரே குடும்பமா, ஒரே நகரமா, ஒரே சிட்டியா சந்தோஷமா இருக்கணும். அதான் உண்மையிலே ஆதி காலத்துல சபை எப்படி இருக்கணும்னா, அவங்க வெளியில போய் எங்கேயும் சாப்பிட மாட்டாங்க, சபையில வந்து தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா சபை தான் குடும்பம், சபை தான் வாழ்க்கை, ಸಭಾ ದೇವನುடைய நம்முடைய ನಗರಂ. ಆದಿ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಅವರು ಹೊರಗಡೆಯಲ್ಲೇ ಹೋಗಿ ಆಹಾರ ತಿನ್ನುತ್ತಿರಲಿಲ್ಲ, ಎಲ್ಲ ಬಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದಾಗಿ ಕುಳಿತು ತಿನ್ನುತ್ತಿದ್ದರು. ಕಾರಣ ಸಭೆಯೇ ನಮ್ಮ ಮನೆಯು, ಸಭೆಯೇ ನಮ್ಮ ಕಟ್ಟಡವು, ಸಭೆಯೇ ನಮ್ಮ ಆಲಯವು, ಸಭೆಯೇ ನಮ್ಮ ಊರು. அந்த ವಚನ ವಾಸಿங்களே, ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. ಆಕ್ಟ್ಸ್ ಚಾಪ್ಟರ್ 2 ವರ್ಸ್ 46. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 46-47ನೇ ವಚನ. ಅವರು ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಪ್ರತಿದಿನ ಒಮ್ಮನಸ್ಸಿನಿಂದ ಕೂಡುತ್ತಾ, ಮನೆ ಮನೆಗಳಲ್ಲಿ ರೊಟ್ಟಿ ಮುರಿಯುತ್ತಾ, ಉಲ್ಲಾಸದಿಂದಲೂ ಏಕ ಹೃದಯದಿಂದಲೂ ಊಟ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. ಇದಲ್ಲದೆ ಅವರು ದೇವರನ್ನು ಕೊಂಡಾಡುವವರಾಗಿಯೂ ಜನರೆಲ್ಲರ ದಯೆಯನ್ನು ಹೊಂದುವವರಾಗಿಯೂ ಇದ್ದರು ಮತ್ತು ಪ್ರತಿದಿನ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಿದ್ದವರನ್ನು ಕರ್ತನು ಸಭೆಗೆ ಸೇರಿಸುತ್ತಿದ್ದರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅಂದ್ರೆ ಅವರು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿಲ್ಲ, ಆದ್ರೆ ನೀವು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ರಿ, ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇಲ್ಲ. ಆನಾ ಪ್ರಾರ್ಥನಾ ಕೂಟ ಬರುವಾಗ ಪ್ರಯರ್ ಇಟ್ಟಿರುವ ಸರಿ மறந்து போயிடுறேன். ஆமாம், சரி, ஓகே. எப்படின்னா நீங்கள் வேலைக்கு போங்க, நீங்கள் வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ப்ரேயர் கூட்டம் வரும்பொழுது, ஜப கூட்டம் வரும்பொழுது அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுதான் உங்க குடும்பம். ಅನ್ನ ನೀವು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿರಿ, ಸಂಪಾದಿಸಿರಿ, ಆದರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಬರುವಾಗ, ಸಭೆಯಲ್ಲಿ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು ಬರುವಾಗ ಅದರಲ್ಲಿ ನೀವು ಭಾಗವಹಿಸಬೇಕು, ಕಾರಣ ಅದು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ. சரியா? உங்கள் சொந்தக்கார கல்யாணத்துக்கு நீங்கள் போகலன்னா ரொம்ப சந்தோஷம். ನಿಮ್ಮ ಸಂಬಂಧಿಕರ ಮದುವೆಗೆ ನೀವು ಹೋಗದೇ ಇದ್ದರೆ ಸಂತೋಷ. ஏன் சரிங்களா? சரியா? சாவுக்கு போலனால சந்தோஷம், ಸಾವಿಗೆ ಹೋಗದೇ ಇದ್ದರೆ ಸಂತೋಷ. சர்ச்சுக்கு மட்டும் தயவு செஞ்சு வந்துருங்க. ಆದ್ರೆ ಸಭೆಗೆ ಮಾತ್ರ ದಯಮಾಡಿ ಬನ್ನಿರಿ. பிரேயர் கூட்டத்துக்கு மட்டும் தயவு செஞ்சு வந்து, ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ದಯಮಾಡಿ ಬನ್ನಿರಿ. சரியா? நீங்க உங்க ஃப்ரெண்டு உங்க சொந்தக்கார கல்யாணத்துக்கு ஏன் போலன்னு ஆண்டவர் கேட்க மாட்டார். ನೀವು ನಿಮ್ಮ ಸಂಬಂಧಿಕರ ಮದುವೆಗೆ ಯಾಕೆ ಹೋಗಲಿಲ್ಲ ಅಂತ ದೇವರು ಕೇಳೋದಿಲ್ಲ. கேட்பாரா? ಕೇಳುತ್ತಾರಾ? என் பேர் எழுதிங்க. கண்டிப்பா கேட்க மாட்டார். ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ ಕೇಳುವುದಿಲ್ಲ. சர்ச்சுக்கு வரலன்னா, ಆದ್ರೆ ಸಭೆಗೆ ಬರದಿದ್ದರೆ, பிரேயர் மீட்டிಂಗ್ வரலன்னா, ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬರದಿದ್ದರೆ கண்டிப்பா ஆண்டவர் கேட்பார். ಖಂಡಿತವಾಗಿಯೂ ದೇವರು ವಿಚಾರಿಸುತ್ತಾರೆ. பைபிள் சொல்லுது இதுதான் உங்க நகரம். ಯಾಕೆಂದ್ರೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, ಇದೇ ನಿಮ್ಮ ಪಟ್ಟಣ, இதுதான் உங்க வீடு, ಇದೇ ನಿಮ್ಮ ಮನೆಯು. முதல்ல நீங்க யாரா இருந்தீங்க? ಮೊದಲು ನೀವು ಯಾರಾಗಿದ್ದೀರಿ? அந்நியரா இருந்தீங்க, ಅನ್ಯರಾಗಿದ್ದೀರಿ. சபைக்கு உங்களுக்கு ಸಂಬಂಧ, ಸಭೆಗೂ ನಿಮಗೂ ಸಂಬಂಧವಿಲ್ಲ. ஆனா இப்ப ஆண்டவர் உள்ள ಆದ್ರೆ சேர்த்தார். ಈಗ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಒಳಗಡೆ ಸೇರಿಸಿದ್ದಾರೆ. இதுதான் உங்க குடும்பம், ಇದೇ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ, இது பரிசுத்தவான்களுடைய வீடு, ಇದು ಪರಿಶುದ್ಧರ ಒಂದು ಮನೆಯು. இந்த வீட்ல நீங்க இருக்கீங்க, ಈ ಮನೆಯಲ್ಲಿ ನೀವು ಇದ್ದೀರಾ. இங்க நம்மள வச்சு ಇಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಇಟ್ಟು ஆலயமாய் ದೇವರ ಆಲಯವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಕಟ್ಟುತ್ತಾರೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ ரெண்டாவது சொல்றாரு நாடுங்கள். ಎರಡನೆಯದಾಗಿ ಅನುಸರಿಸಿರಿ. அனுசரிங்க. கை கொடு சொல்லுங்க. ಪಕ್ಕದವರಿಗೆ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳಿರಿ, அனுசரிசிரி. ಅನುಸರಿಸಿರಿ. சரியா? ஓகே. அப்புறம் மூணாவது ಮೂರನೆಯದಾಗಿ 13 எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 13ನೇ ಅಧ್ಯಾಯದ 17ಆம் ವಚನ. 17ನೇ ವಚನ. ನಿಮ್ಮ ಪಾಲಕರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿದ್ದು ಅವರಿಗೆ ಅಧೀನರಾಗಿರ್ರಿ. ಯಾಕೆಂದರೆ ಅವರು ಲೆಕ್ಕ ಒಪ್ಪಿಸಬೇಕಾದವರಾಗಿ ನಿಮ್ಮ ಆತ್ಮಗಳನ್ನು ಕಾಯುವವರಾಗಿದ್ದಾರೆ. ಅವರು ವ್ಯಸನ ಪಡದೆ ಸಂತೋಷದಿಂದ ಇದನ್ನು ಮಾಡುವವರಾಗಲಿ. ಅವರು ವ್ಯಸನದಿಂದಿರುವುದು ನಿಮಗೆ ಪ್ರಯೋಜನವಾದದ್ದಲ್ಲ. அப்ப சொல்றாரு,
அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அது வசனம் பாருங்க. ಅಧೀನರಾಗಿ. அதீனராகிர்ரி. கரெக்டா? ಮೂರನೆಯದಾಗಿ ವಿಧೇಯರಾಗಿದ್ದು ಅಧೀನರಾಗಿರ್ರಿ. கரெக்டா? ஏன்னா உங்க ஆத்துமாவுக்கு உத்தரவாதி யாருதான்? ನಿಮ್ಮ ಆತ್ಮಕ್ಕೆ ಲೆಕ್ಕ ಒಪ್ಪಿಸಬೇಕಾಗಿರುವಂತದ್ದು ಯಾರು? Pastors தான். ಸಭೆಯ ஏன்னா ಬೋಧಕರು. பரிசுத்த ஆவியானவர் நியமிச்சிருக்காரு. ಯಾಕಂದ್ರೆ ಪವಿತ್ರಾತ್ಮರೇ ಅವರನ್ನ ನೇಮಿಸಿದ್ದಾರೆ. அதனால அவருடைய பேச்சை கேளுங்க. ಅಂದ ಅವರ ಮಾತನ್ನ ನೀವು ಕೇಳಿರಿ. அது சொல்ற. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? பாஸ்டருடைய பேச்சை கேட்கணும். ದೇವ ಸೇವಕರ ಮಾತುಗಳನ್ನ ನೀವು ಕೇಳಬೇಕು. சரியா? அப்படின்னா பாஸ்டருடைய கான்சியன்ஸ்க்கு தெரியாம நீங்க எந்த காரியம் செய்யக்கூடாது. அந்த ದೇವ ಸೇವಕರಿಗೆ ತಿಳಿಯದೆ ನೀವು ಯಾವ ವಿಷಯಗಳನ್ನ ಮಾಡಬಾರದು. ಫ್ಯಾಮಿಲಿ ಪರ್ಸನಲ್ ಕಾರ್ಯத்தை சொல்லல. ನಿಮ್ಮ ಮನೆಯ ನಿಮ್ಮ ವೈಯಕ್ತಿಕ ವಿಷಯಗಳನ್ನ ಹೇಳಲಿಲ್ಲ. சபை கூடுகையாத காரியம். ಸಭೆಗೆ ಸೇರಿದ ವಿಷಯಗಳು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ என்ன சொல்லணும்? அடுத்தது பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. ಮೂರನೇದಾಗಿ ನಾವು ಹೇಳಬೇಕಾಗಿರುವಂತದ್ದು, பாஸ்டர் சொல்ற பேச்சை கேளு. ದೇವ ಸೇವಕರು ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನ ಕೇಳಿರಿ. நிஜமாவா? நிஜமாவா? நிஜம்மா எல்ரி நிஜமா சொல்லணும். நிஜமா ನಿಜವಾಗಿಯೂ ಸೇವಕರು ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನ ಕೇಳಿರಿ. கைவிட்டு பாஸ்டர் சொல்ற பேச்சு கேளுங்க. அல்லேலூயா. நாலாவது, ನಾಲ್ಕನೆಯದಾಗಿ எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 19ஆம் வசனம். ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 17ನೇ ವಚನ 19ನೇ ವಚನ. ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕ ವಾಸಿಸುವಂತೆಯೂ ನೀವು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಬೇರೂರಿ ನೆಲೆಗೊಂಡು ನಿಂತು ஓகேவா? அப்ப சொல்றாரு, நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகணும். அந்த ನಾಲ್ಕನೆಯದಾಗಿ ಅವರು ಹೇಳುವಂತದ್ದು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಬೇರೂರಿ ನೆಲೆಗೊಳ್ಳುವಂತೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ நாலாவது நம்ம என்ன செய்யணும்னா நிலைத்திருக்கணும். ನಾಲ್ಕನೆಯದಾಗಿ ನಾವು ನೆಲೆಗೊಳ್ಳಬೇಕು. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. ಪಕ್ಕದವರಿಗೆ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳಿರಿ, ನೆಲೆಗೊಳ್ಳಿರಿ. ನೆಲೆಗೊಳ್ಳಿರಿ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳಿರಿ. சரி, ஓகே. ஐந்தாவது, ಐದನೆಯದಾಗಿ கிறிஸ்துவின். ஓகே, பிலிப்பியர் சாப்டர் 2 verse 5. ಫಿಲಿಪ್ಪದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 5ನೇ ವಚನ. ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿದ್ದ ಮನಸ್ಸೇ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರಲಿ. அதான் ரகசியம், ரொம்ப பெருசுதான். கிறிஸ்தன மனசு ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರಲಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳ್ರಿ. ಕೊನೆಯದಾಗಿ ಐದನೆಯದಾಗಿ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳಿರಿ, கிறிஸ்தன மனசு ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರಲಿ. அது நான் எப்படி போனீங்கன்னா தமிழ்ல விட்டு விடாது, ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿರಿ, விரும்புங்கள், நாடுங்கள், ಅನುಸರಿಸಿರಿ, அப்புறம் அடங்குங்க, ಮೂರನೆಯದಾಗಿ ಅಧೀನರಾಗಿರ್ರಿ, நிலை பெறுங்க, ನಾಲ್ಕನೇದಾಗಿ ನೆಲೆಗೊಳ್ಳಿರಿ, அப்புறம் விட்டுற, அப்புறம் கடைசியா அந்த சிந்தையே இருக்க கடவுது. ಐದನೆಯದಾಗಿ ಮನಸ್ಸು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರಲಿ. ஓகே, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த ஐந்தும் வந்து சபையில நம்ம உறுதியா இருக்கிறதுக்கு கர்த்தர் சொல்லுகிற உபதேசம். ಈ 5 ವಿಷಯಗಳು ನಾವು ಸಭೆಯಲ್ಲಿ ದೃಢವಾಗಿರುವಂತೆ ದೇವರು ಕೊಡುವಂತ ಬೋಧನೆ. இப்போ வந்து சர்ச்சுக்கு கூடி வர்றது வந்து நம்ம என்ன நினைக்கூடாதுன்னா, சண்டே ஆயிடுச்சு, நம்ம கிறிஸ்தவங்களா மாறிட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், நமக்குன்னு ஒரு சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சுக்கு போவோம், அப்படி கிடையாது. ಸಭೆಗೆ ಸೇರಿ ಬರುವಂತದ ನಾವು ಹೇಗೆ ನೆನೆಸಬಾರ್ದು ಅಂದ್ರೆ, ನಾವೀಗ ಕ್ರಿಸ್ತನವರಾಗಿದ್ದೇವೆ, ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇವೆ, ನಾವೊಂದು ಸಭೆ ನಮಗೆಂತ ಇದೆ, ಅದಕ್ಕೆ ನಾವು ಭಾನುವಾರ ಮಾತ್ರ ಬರಬೇಕು ಎಂದು ನೆನೆಸಬಾರದು. அப்படி சில பேர் இருக்காங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಕೆಲವರು ಯೋಚಿಸುತ್ತಾರೆ. ஆண்டவர் சொல்றாரு, அந்த ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, அவர் வரும்பொழுது ದೇವರು ಬರುವಾಗ விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் வித்தியாசத்தை காண்பார். ದೇವರನ್ನ ನಂಬುವವರಿಗೂ ನಂಬದೇ ಇರುವವರಿಗೂ ದೇವರು ವ್ಯತ್ಯಾಸವನ್ನ ತೋರಿಸುತ್ತಾರೆ. கரெக்டா? எல்லாரும் விசுவாசி கிடையாது, ಎಲ್ಲರೂ ನಂಬಿಗಸ್ತರಲ್ಲ. ಆದರೆ நீங்க நம்ம தெரிஞ்சுக்கணும், ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿರುವಂತದ್ದು, தேவனால் அழைக்கப்பட்ட விசுவாசி, ನಾವು ದೇವರಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ನಂಬಿಗಸ್ತರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப நம்மள ஆண்டவர் அவருடைய குடும்பமா, ಈಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಆತನ ಕುಟುಂಬವಾಗಿ ಸೇರಿಸಿದ್ದಾರೆ. சின்ன சர்ச்சியோ, ಅದು ಚಿಕ್ಕ ಸಭೆಯೋ, பெரிய சர்ச்சியோ, ಅದು ದೊಡ್ಡ ಸಭೆಯೋ, இது மேட்டர் கிடையாது. ಅದು ಮುಖ್ಯವಲ್ಲ. பரலோகத்துக்கு போகணும், ನಾವು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು. அதான் விஷயம். ಅದೇ ಬಹು ಮುಖ್ಯವಾಗಿರುವಂತದ್ದು. சேர்றதான் விஷயம். ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಸೇರುವಂತದ್ದೇ ಬಹು ಮುಖ್ಯ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுக்காக தான் ஆண்டவர் சபையில சேர்த்திருக்கார். ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸಿದ್ದಾರೆ. ಯಾಕೆ? பரிசுத்த ஆவியானவர் உங்களை அவருடைய ஆலயமாய் மாத்துறார். ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮನ್ನ ದೇವರ ಆಲಯವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப இந்த 5 காரியம் அவசியம். ಈ 5 ವಿಷಯ ಅವಶ್ಯ. சபையில நிலைச்சிருக்கணும். ಮೊದಲನೆಯದಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳಿ, ஆண்டவருடைய வீடா இருக்கணும், ದೇವರ ಮನೆಯಾಗಿರಬೇಕು, ஆண்டவருடைய நகரமா, ದೇವರ ಪಟ್ಟಣವಾಗಿರಬೇಕು. அப்பதான் ಆಗಲೇ நம்ம ஆலயமாய் மாற்றுவார். ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮನ್ನ ದೇವರ ಆಲಯವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப முதலாவது விட்டு விடாதே. ಮೊದಲನೆಯದಾಗಿ ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿ. உங்களுக்கு எல்லாம் அந்த வசனம் தெரியும். ಆ ವಾಕ್ಯ ನಿಮಗೆ ಗೊತ್ತು. சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுவது போல நீங்கள்
விட்டு விடாதிருங்கள். ಸಭೆಗೆ ಕೂಡಿ ಬರುವುದನ್ನ ಕೆಲವರು ರೂಢಿಯಾಗಿ ಬಿಟ್ಟಿರುವ ಪ್ರಕಾರ ನೀವು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿ. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்க. ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಬುದ್ಧಿ ಮಾತನ್ನ ಹೇಳಿರಿ. இல்லையா? கர்த்தருடைய வருகை எவ்வளவு சமீபமா இருக்கிறதை பார்க்கிறீங்களோ அவ்வளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு புத்தி சொல்லுங்க. ಕರ್ತನ ಪ್ರತ್ಯಕ್ಷತೆಯ ದಿವಸ ಎಷ್ಟು ಸಮೀಪವಾಗಿ ಬರುವಂತದನ್ನ ನೀವು ನೋಡುತ್ತೀರೋ ಅಷ್ಟು ಹೆಚ್ಚಾಗಿ ಅವರಿಗೆ ಬುದ್ಧಿ ಮಾತನ್ನ ಹೇಳಿರಿ. கொரியா தேசத்தினுடைய எழுப்புதலுக்கு ஒரு ரகசியம். ಕೊರಿಯಾ ದೇಶದ ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ ಒಂದು ರಹಸ್ಯ. அவங்க கார்ல வரும் பொழுது, பைக்ல வரும் பொழுது யாரெல்லாம் சர்ச்சுக்கு வராங்க இருக்காங்களோ அவங்கள போய் கூட்டு வருவாங்க. ಅವರು ಸಭೆಗೆ ಬರುವಾಗ, ಒಂದು ವೇಳೆ ಕಾರಲ್ಲಿ ಅಥವಾ ಬೈಕಲ್ಲಿ ಬರುವಾಗ ಯಾರೆಲ್ಲ ಸಭೆಗೆ ಬರುತ್ತಾರೋ ಅಥವಾ ಬರದೇ ಇರುತ್ತಾರೋ ಅವ್ರನ್ನ ಹೋಗಿ ಅವ್ರನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. என் கார் இருக்கு, என் கார்ல வாங்க, ನಮಗೆ ಕಾರಿದೆ, ನಮ್ಮ ಸಂಗಡ ಬನ್ನಿರಿ ಅಂತ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? தேவனுடைய ஆலயம் கட்டப்படணும். ದೇವರ ಆಲಯವು ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய ராஜ்யம் பரவணும். ದೇವರ ರಾಜ್ಯವು ಹಬ್ಬಬೇಕು. இப்படிதான் அந்த இடத்துல ஊழியம் பரவச்சு. ಈ ರೀತಿಯಾಗಿ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆ ಸೇವೆಯು ವಿಸ್ತಾರಗೊಂಡಿತು. இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வரேன்னு சொன்னா ஃபோன் பண்ணி கூப்பிடணும். ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರು ಬರುತ್ತಾರೆ ಎಂದು ಹೇಳುವಾಗ ಅವರಿಗೆ ಕರೆ ಮಾಡಿ ಅವರನ್ನ ವಿಚಾರಿಸಿ. நமக்கு எந்த லாபமும் கிடையாது. ಅವ್ರ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರೆ ನಮಗೇನು ಲಾಭವಿಲ್ಲ, அவருக்கு லாபம், ಅವರಿಗೆ ಲಾಭ. ஏன்னா வசனம் சொல்லுது, உலகம் முழுவதும் ஒரு மனுஷன் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? ಯಾಕಂದ್ರೆ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ಒಂದು ಮನುಷ್ಯನು ಲೋಕವನ್ನೇ ಸಂಪಾದಿಸಿಕೊಂಡರು ಅವನ ಆತ್ಮ ನಷ್ಟಗೊಂಡರೆ ಅವನಿಗೆ ಏನು ಲಾಭ? அவன் நல்ல வேலையில இருக்கலாம், ಅವ್ರು ಒಳ್ಳೆಯ ಕೆಲಸದಲ್ಲಿ ಇರಬಹುದು, ಕೈ ತುಂಬಾ ದುಡಿಯಬಹುದು, ஒரு யூஸும் கிடையாது. ಆದ್ರೆ ಅದರಿಂದ ಅವ್ರಿಗೆ ಯಾವ ಪ್ರಯೋಜನವೂ ಇಲ್ಲ. என்னதான் சாப்பிடதான் முடியும். ಅವರು ಅದರಿಂದ ಅವ್ರು ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ. வீடு கட்டலாம், ಒಂದು ಮನೆಯನ್ನ ಕಟ್ಟಬಹುದು, கார் வாங்கலாம், ಒಂದು ಕಾರನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು. அவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அது அவருக்கு ಜೀವದಿಂದ ಇರುವವರೆಗೂ ಮಾತ್ರ ವಸ್ತುಗಳು ಸಂಗಡ ಇರುತ್ತದೆ. இன்னொருத்தன் அதை அனுபவிப்பான். ಅದಾದ ನಂತರ ಇನ್ನೊಬ್ಬರು ಅದನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತಾರೆ. பரலோக ராஜ்யம், ಅದರ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ நித்தியமான வாழ்க்கை, ನಿತ್ಯವಾದಂತ ಜೀವಿತ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದதான் சொல்றாரு, அதுதான் உண்மையான ஆதாயம். ಅದನ್ನೇ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಅದೇ ನಮಗೆ ನಿಜವಾದ ಆದಾಯ. இன்னொருத்தருக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லி அவங்களை சர்ச்சைக்கு கூட்டு வரன்றது அவங்களை பரலோக ராஜ்யத்தின் மக்களை மாற்றுகிறது. ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳಿ ಸಭೆಗೆ ಅವರನ್ನ ಕರೆತರುವಂತದ್ದು ಅವರನ್ನ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ನಿವಾಸಿಗಳಾಗಿ ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுதான் உங்களுக்கு பிரயோஜனம். ಅದೇ ನಿಮಗೆ ಪ್ರಯೋಜನ. சொல்றாரு, உலகம் முழுசும் ஒரு மனுஷன் ஆதாயப்படுத்த முடியும், ஆனா ஜீவனை நஷ்டப்படுத்த அப்படின்னா ரட்சிக்கப்படலன்னா இந்த உலகத்துல பிரயோಜನ. ಅಂದಲೇ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಒಂದು ಮನುಷ್ಯ ಇಡೀ ಲೋಕವನ್ನ ಸಂಪಾದಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು, ಆದ್ರೆ ಅವನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದದಿದ್ದರೆ ಅವನಿಗೆ ಏನು ಲಾಭವಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவஜனமே, ದೇವಜನರೇ, நீ விட்டு விடாதேன்னு கடவுள் ಸಭೆಯನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿರಿ ಎಂದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. கூடி வரது விடக்கூடாது, ಸಭೆಯಾಗಿ ಕೂಡಿ ಬರುವುದನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿ, மீட்டிங் விடக்கூடாது, ಪ್ರಾರ್ಥನೆಯ ಕೂಟಗಳನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿ, விடக்கூடாது, ಮನೆಯ ಕೂಟವನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿರಿ. சரி, ஏன்? ಯಾಕೆ? இது நம்ம குடும்பம், ಇದು ನಮ್ಮ ಕುಟುಂಬ, இது நம்ம நகரம், ಇದು ನಮ್ಮ ಪಟ್ಟಣ, இது நம்ம வீடு, ಇದು ನಮ್ಮ ಮನೆ. இதுதான் ஆண்டவர் நம்மளை சேர்த்திருக்கிறார். ಇಲ್ಲೇ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಸೇರಿಸಿರುವ. தனியா வாசம் பண்ணுகிற வீடு வந்து நம்ம உலகத்துக்காக வாழ்ற வீடு. ನಾವು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ವಾಸ ಮಾಡುವಂತ ಒಂದು ಮನೆಯು ಬಂದು ಲೋಕಕ್ಕಾಗಿರುವಂತ ಒಂದು ಮನೆ. ஆனா ஆண்டவர் நமக்கு தந்த வீடு தேவனுடைய சபை. ಅದು ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಮನೆಯು ದೇವರ ಸಭೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அங்கதான் ஆண்டவர் நியாயம் விசாரிப்பார். ಅಲ್ಲಿಯೇ ದೇವರ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಮಾಡುತ್ತಾರೆ. சொல்லுதுல, நியாய தீர்ப்பு முதல்ல எங்க தொடங்கும்? அந்த ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಮೊದಲು ಎಲ್ಲಿ ಆರಂಭಿಸುತ್ತದೆ? ஆண்டவருடைய வீட்ல துவங்கும்னு ಕರ್ತನ சொல்லப்பட்டிருக்கு. ಮನೆಯಲ್ಲಿ ಅದು ಆರಂಭಿಸುತ್ತದೆ. சரியா? அப்போ இங்கதான் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு துவங்கும். அந்த ಕರ್ತನ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಇಲ್ಲಿಯೇ ಆರಂಭವಾಗುತ್ತದೆ. அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? எழுதுகிறேன், கர்த்தருடைய வீடு ஜீவனுக்கு ஆதாரமாக அந்த நியாய தீர்ப்பு அங்கதான் துவங்கும். ஓகே, சரி, ஓகே, அந்த வசனம் அப்புறம் எடுத்துறேன். ஓகே, அப்போ தேவனுடைய வீட்ல தான் நியாய தீர்ப்பு துவங்கும். அந்த ಕರ್ತನ ಮನೆಯಲ್ಲಿಯೇ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಆರಂಭವಾಗುತ್ತದೆ. இப்போ ಆண்டவர் உங்களை அவருடைய பிள்ளைகளா ಈಗ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿ அப்ப ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. நீங்க இருக்கிற ஸ்தலம் அல்ல, ನೀವು ಇರುವಂತ ಸ್ಥಳವಲ್ಲ, கூடி சேர்த்திருக்கிற ஸ்தலம் தான். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಕೂಡಿಸಿ ಕರೆತಂದಿರುವಂತ ಸ್ಥಳ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகையால தான் சொல்றாரு, சபை கூடி வர்றது சில பேர் விட்டுற மாதிரி நீங்க விட்டுறாதீங்க. ಅಂದ್ರೆ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, ಸಭೆಗೆ ಕೂಡಿ ಬರುವುದನ್ನ ಕೆಲವು ರೂಢಿಯಾಗಿ ಬಿಟ್ಟಿರೋ ಪ್ರಕಾರ ನೀವು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿ. சண்டே ஆராதனை எந்த ப்ரோக்ராம் வச்சு கூட, ಭಾನುವಾರದ ಆರಾಧನೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾವ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಡಿ. ஆனா மனசாட்சிக்கு விருப்பம் இல்லாம கம்பல் பண்ணி கூப்பிடுறதுனால தான் கல்யாணத்துக்குலாம் போக மாட்டேன். அது சரி சொல்றது, வேற எதுக்கெல்லாம் போக மாட்டேன். இந்த விசுவாசிகம் பண்ற தப்புனால கட்டாயப்படுத்தி சண்டேக்கு போறேன். ஆனா சண்டேஸ்ல நம்ம எதுவும் செய்யக்கூடாது. சண்டே ஆண்டவருடைய ஆலயத்துல சேரக்கூடிய நேரம். அந்த ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಭಾರದಿಂದ ನಂಬಿಗಸ್ತರು ಮಾಡುವಂತ ಕೆಲವು ವಿಷಯ, ಭಾನುವಾರ ಮದುವೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳೋದ್ರಿಂದ ಕೆಲವು ಹೋಗೋದನ್ನ ಬಿಟ್ಟು ನಾವು ಭಾನುವಾರ ಬೇರೆ ಯಾವ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳನ್ನ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬಾರದು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த வசனம் வாசிங்களா? எசேக்கியேல்ல தான், எசேக்கியேல் 22ஆம் அதிகாரத்துல சொல்றா பாருங்களேன். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம், ಯೆಜೆಕೇಲನ ಪುಸ್ತಕ 22ನೇ ಅಧ್ಯಾಯ. சரி, ஓகே. 22ஆம் அதிகாரத்துல
முதலாம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது ಮೊದಲನೇ ವಚನದಿಂದ ನಾವು ಓದುವಾಗ, ಇದಲ್ಲದೆ ಕರ್ತನ ವಾಕ್ಯವು ನನಗೆ ಬಂದು ಹೇಳಿದ್ದೇನೆಂದರೆ, ಮತ್ತು ಈಗ ಮನುಷ್ಯ ಪುತ್ರನೇ, ನೀನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುವೆಯಾ? ರಕ್ತಾಪರಾಧವುಳ್ಳ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ನ್ಯಾಯ ತೀರಿಸುವೆಯಾ? ಹೌದು, ಅದರ ಅಸಹ್ಯವಾದವುಗಳನ್ನೆಲ್ಲ ಅದಕ್ಕೆ ತಿಳಿಸುವಿ. அப்போ ஏன் இது அவர் சொல்றாருன்னா, ಈ ಮಾತನ್ನ ದೇವರು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನೆಂದರೆ, தேசத்தை அழிக்க நியமிச்சார். ದೇವರ ಆ ದೇಶವನ್ನ ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ இப்ப ನೇಮಿಸಿದರು. எசேக்கியேல் வந்து ஆண்டவர்ட்ட ஜெபம் ಈಗ பண்றாரு, ಹೆಜ್ಕೇಲನು ಬಂದು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ஆண்டவரே இந்த ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾನೆ, தேசத்தை அழிக்காதீங்க. ದೇವರೇ ದೇಶವನ್ನ ನಾಶ ಮಾಡಬೇಡಿರಿ. ಆಗ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ஓகே, நான் தேசத்தை அழிக்க மாட்டேன், ನಾನು ಈ ದೇಶವನ್ನ ನಾಶ ಮಾಡುವುದಿಲ್ಲ, ஆனா நீ என்ன பண்ணு, ಆದ್ರೆ ನೀನೇನು ಮಾಡು, அவங்களோட அருவருப்பு அவங்களுக்கு ನೀನು சொல்லு. ಹೋಗಿ ಆ ದೇಶದವರ ಅಸಹ್ಯವನ್ನ ಅವರಿಗೆ ತಿಳಿಸು. ஏன்னா இந்த ಯಾಕೆಂದರೆ அருவருப்புனால தான் நான் அழிக்க வரேன். ಈ ಅಸಹ್ಯದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಾನು ದೇಶವನ್ನ ನಾಶ நீ என்கிட்ட ಮಾಡುವುದಕ್ಕೆ வழக்காடலாம், ನೀ ನನ್ನ ಸಂಗಡ ಯುದ್ಧ ಮಾಡಬಹುದು. ஜனங்க அழிக்காதீங்க, ದೇವರೇ ಜನರನ್ನ ನಾಶ ಮಾಡಬೇಡಿರಿ, ಜನತೆಗೆ ಎದುರು ಈ ತೀರ್ಪು ಜನರಿಗೆ செய்யாதீங்க. ಯಾವುದೇ ಕೇಡನ್ನ ಮಾಡಬೇಡಿರಿ. ஆண்டவர் சொல்றாரு, ಆಗ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, என்கிட்ட ஏன் வழக்காடுற? ನನ್ನ ಸಂಗಡ ಯಾಕೆ ವ್ಯಾಜ್ಯ ಮಾಡುತ್ತೀಯಾ? ನೀನ್ ಹೋಗಿ ಹೇಳು, அவங்க என்னென்ன தப்பு பண்றாங்க ಅವ್ರು ಏನೆಲ್ಲ ತಪ್ಪನ್ನ ಮಾಡುತ್ತಾರೆ ಹೇಳು ಅಂತ. ஒரு காரியம் தான். ಅದರಲ್ಲಿ ಒಂದು ವಿಷಯ, 8ாம் வசனம், 8ನೇ ವಚನ, ನೀನು ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಸಂಗತಿಗಳನ್ನು ತಿರಸ್ಕರಿಸಿ ನನ್ನ ಸಬ್ಬತ್ತುಗಳನ್ನು ಅಪವಿತ್ರಪಡಿಸಿದ್ದಿ. அப்படின்னா சபையாய் கூடி வரக்கூடிய நாளை பரிசுத்த குலைச்சலாக்குறான். சொல்ற ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குறான். ಅಂತ ಅವ್ರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನೀವು ಸಭೆಯಾಗಿ ಸೇರಿ ಬರುವಂತ ದಿವಸವನ್ನ ಆ ಜನರು ಅಪವಿತ್ರಪಡಿಸಿದ್ದಾರೆ. அதான் சொல்ல வர. ஆக்சுவலி எங்களுக்கெல்லாம் உபதேசிக்கும் போது டைரக்டா அப்படி உபதேசித்தாங்க, ಬೋಧಕರಿಗೆಲ್ಲ ಅವರಿಗೆ ஓய்வு நாளை அசட்டை பண்ணக்கூடாது, ದೇವರ ಸಬ್ಬತ್ ದಿನವನ್ನ ಅಸಡ್ಡೆ ಮಾಡಬಾರದು. சரி, அப்படின்னா கர்த்தர் நமக்கு இப்ப கவர்மெண்ட்ல சண்டே ஹாலிடேனா சண்டே சர்ச்சுக்கு கூடி வரும். இந்த நாள்ல ஆண்டவர் நம்ம எதிர்பார்ப்பாரு, இந்த நாள் ஆண்டவரை ஆராதிக்கிற நாள். ಸರ್ಕಾರದಿಂದ ನೇಮಿತವಾಗಿರುವಂತ ನಮಗೆ ರಜೆಯ ದಿವಸ ಭಾನುವಾರ. ಈ ದಿವಸದಲ್ಲಿ ನಾವು ಬಂದು ಆರಾಧಿಸುವಾಗ ದೇವರು ಎದುರು ನೋಡುವಂತದ್ದು, ಈ ದಿವಸ ದೇವರಿಗೆ ನಾವು ಕೊಡಬೇಕು, ಇದು ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸುವಂತ ದಿವಸ. நம்ம அதை அசட்டை பண்ணலாம், ಅದನ್ನ ನಾವು ಅಸಡ್ಡೆ ಮಾಡಬಹುದಾ? அசட்டை பண்ணலாமா? ಅದನ್ನ ಅಸಡ್ಡೆ ಮಾಡಬಹುದಾ? பண்ண ಅದನ್ನ ಅಸಡ್ಡೆ ಮಾಡಬಾರದು. ஏன்னா அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವಂತ ದೇವರು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் நமக்கு உயர்த்துகிற தெய்வம். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಉದ್ಧರಿಸುವಂತ ದೇವರು, நம்மை போஷிக்கிற ದೇವರು தெய்வம். ನಮ್ಮನ್ನ ಪೋಷಿಸುವಂತ அப்ப ದೇವರು. நம்ம ஒரு நாளை நியமிச்சிருக்கோம், ನಾವು ದೇವರ ಒಂದು ದಿವಸವನ್ನ சபையை ನೇಮಿಸಿರಬಹುದು, கூடி வருகிற நாள். ಸಭೆಯಾಗಿ ಕೂಡಿ ಬರುವಂತ ದಿವಸ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப சொல்ற அந்த நாள்ல அசட்டை பண்ணாத, ಅಂತ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಆ ದಿವಸವನ್ನ ಅಸಡ್ಡೆ ಮಾಡಬೇಡಿ, தேவனுடைய நாள், ಅದು ದೇವರ ದಿವಸ. ஆண்டவரை நம்ம எல்லாரும் கூடி ஆராதித்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, ದೇವರ ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಆರಾಧಿಸಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ அவர் ಮಾಡಿ, நமக்கு செய்த ನನ್மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் ದೇವರ பண்ணுவோம். ನಮಗೆ ಮಾಡಿದ ಒಳಿತುಗಳಿಗಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳುವಂತ ದಿವಸ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. எவ்வளவு சந்தோஷம் இல்ல? ಎಷ್ಟು ஹல்லேலூயா, ಸಂತೋಷ. ಆಮೆನ್. இதுதான் கர்த்தருடைய நாள். ಇದೇ ದೇವರ ದಿವಸ. சொல்றேன், அதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும், ಅಂದ ಆ ದಿವಸದಲ್ಲಿ ನೀವು ಖಂಡಿತವಾಗಿಯೂ ಬರಬೇಕು, வராம இருக்காதீங்க. ಅದನ್ನ ನೀವು ಬರದೇ ಇರಬಾರದು. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? வந்தோம்னா ಬಂದರೆ ஆண்டவர் நம்மளை போதித்து ದೇವರು ನಮಗೆ ಬೋಧಿಸಿ தேவனுடைய ஆலயம். ದೇವರ ಆಲಯವಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಕಟ್ಟುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரிசுத்த ஆவியானவர் நம்மை போதித்து தான் நம்மளை சரி பண்ணுவார். ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮನ್ನ ಬೋಧಿಸಿ ನಮ್ಮನ್ನ ಸರಿಪಡಿಸುತ್ತಾರೆ. ரெண்டாவது, ಎರಡನೆಯದಾಗಿ, முதலாவது பாஸ்டர், முதலாவது விட்டு விடாதே, ಮೊದಲನೆಯದಾಗಿ ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿರಿ. இதை விடக்கூடாது, ಏನನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು? சபையாய் கூடி வர்றதை விடக்கூடாது. ಸಭೆಯಾಗಿ ಕೂಡಿ ಬರುವುದನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ரெண்டாவது, ಎರಡನೆಯದಾಗಿ அனுசரிசிரின்னு சொல்றார். ಅನುಸರಿಸಿರಿ ಎಂದು எபிரேயர் ಹೇಳ್ತಾರೆ. 12ஆம் அதிகாரம் ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯದ 14ನೇ ವಚನ, ಎಲ್ಲರ ಸಂಗಡ ಸಮಾಧಾನದಿಂದಿರುವುದನ್ನು ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಅನುಸರಿಸಿರಿ, ಪರಿಶುದ್ಧತೆ ಇಲ್ಲದೆ ಯಾವನೂ ಕರ್ತನನ್ನು ಕಾಣುವುದಿಲ್ಲ. சரி, ஓகே. அப்போ சொல்றாரு, எல்லாரோடும் சமாதானமா இருக்க நாடுங்கள். ಅಂದ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಎಲ್ಲರ ಸಂಗಡ ಸಮಾಧಾನದಿಂದಿರುವುದನ್ನ ಕಲಿತುಕೊಳ್ಳಿ. இது யாருடைய வீடு? ಇದು ಯಾರ ಮನೆ? நம்ம வீடு, ನಮ್ಮ ಮನೆ. அதான் தேவனுடைய வீடு. ಇದು ದೇವರ ಮನೆ. நாம தேவனுடைய வீட்டுல அவருடைய பிள்ளைகள். ನಾವು ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. சொல்றது நாம அவருடைய அங்கங்களா இருக்கிறோம். ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ನಾವು ದೇವರ ದೇಹದಲ್ಲಿ சபை ಅಂಗಗಳಾಗಿದ್ದೇವೆ. என்பது ஒரு சரீரம். ಸಭೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ಒಂದು ಶರೀರ. தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஒவ்வொரு அங்கமா ಇಲ್ಲಿ இருக்கிறோம். ದೇವರ ಮಕ್ಕಳ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಒಂದೊಂದು ಅಂಗಗಳಾಗಿದ್ದೇವೆ. ಇದನ್ನ ಯಾಕೆ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದರೆ, நம்ம சரீரம் நம்மள பகைக்காது. ನಮ್ಮ ಶರೀರ ನಮ್ಮನ್ನ ಹಾಗೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. கரெக்டா? இப்ப நம்ம கை பார்த்து சொல்லுமா, இந்த கை எனக்கு வேண்டாம், இத கட் பண்ணி போட்டுறேன்னு சொல்ல முடியுமா? ಈಗ ನಮ್ಮ ಮನಸ್ಸು ನಮ್ಮ ಕೈಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾ, ಕೈ ಬೇಡ, ಇದನ್ನ ಕತ್ತರಿಸಿ ಹಾಕೋಣ ಅಂತ சொல்றதா? ಹೇಳುತ್ತದಾ? கரெக்டா? சில பேருக்கு சப்போஸ் நமக்கு நல்லா தான் இருக்குது, சில பேர் மூக்கு கொஞ்சம் கோணையா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? எக்ஸாம்பிள் பார்த்துக்கிறேன், சில பேருக்கு இருக்கு. அப்போ இது சரியில்லை, இது வந்து கட் பண்ணி போட்டுடலாம் சொல்ல முடியுமா? அந்த ಒಂದು ಮೂಗು ಮತ್ತೊಂದು ರೂಪದಲ್ಲಿರುವಾಗ ಅದನ್ನ ನಾವು ಕತ್ತರಿಸೋಣ ಎಂದು ಮನಸ್ಸು ಹೇಳುತ್ತದಾ? சில பேர் எக்ஸ்ட்ரா ஒரு விரல் வந்திருக்கும், ಕೆಲವರಿಗೆ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಒಂದು ಬೆರಳು அதை ಬಂದಿರಬಹುದು, கட் பண்ணி போடுறேன்னு சொல்ல முடியுமா? ಅದನ್ನ ಕತ್ತರಿಸಿ ಹಾಕ್ಬೇಕೆಂದು ಹೇಳುತ್ತದೆ. என்னது சரீரம்? ಯಾಕಂದ್ರೆ ಅದು ನನ್ನ ಶರೀರ, இதுதான் சபை. ಇದೇ ಸಭೆ.
அதான் சொல்ற, யாவரோடு சமாதானமா இருக்கணும். ಎಲ್ಲರ ಸಂಗಡ ಸಮಾಧಾನದಿಂದಿರ, எல்லாரோட நீங்க சமாதானமா இருக்கணும். ಎಲ್ಲರ ಸಂಗಡ ನೀವು ಸಮಾಧಾನದಿಂದಿರ. இதுதான் சபை. ಇದೇ ಸಭೆ. அதனாலதான் நீங்க என்ன செய்யணுமா, ಅದನ್ನ ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕು? யாவரோடு சமாதானமா இருக்கிறத விரும்பணும். ಎಲ್ಲರ ಸಂಗಡ ಸಮಾಧಾನದಿಂದ ಇರುವುದನ್ನ ನೀವು ಬಯಸಬೇಕು, அனுசரிக்கணும். ಅದನ್ನ ನೀವು ಅನುಸರಿಸಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நமக்குள்ள கசப்பு இருக்க கூடாது. ನಮ್ಮೊಳಗೆ ಕಹಿ ಇರಬಾರದು. ஏன்? ಯಾಕೆ? அப்படி இருந்துச்சுன்னா ಆ ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದರೆ பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். ಪವಿತ್ರಾತ್ಮನು ದುಃಖ ಪಡುತ್ತಾನೆ. நம்மள ஆலயமாய் கட்டறார்ல, ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮನ್ನ ದೇವರ ಆಲಯವಾಗಿ ಕಟ್ಟುತ್ತಾರಲ್ಲ, பரிசுத்த மாளிகையாய் ದೇವರ ಮಹಿಮೆಯುಳ್ಳ ಪರಿಶುದ್ಧವಾದ ಆಲಯವಾಗಿ ಕಟ್ಟುತ್ತಾರಲ್ಲ, அப்போ அவர் துக்கப்படக்கூடாது. ಪವಿತ್ರಾತ್ಮನು அந்த ದುಃಖಿಸಬಾರದು. வசனம் வாசிங்களேன். ಆ ವಾಕ್ಯವನ್ನ ಓದೋಣ. எபேசியர்ல போட்டு ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ முதலாம் அதிகாரம் நினைக்கிறேன். முதலாம் அதிகாரம் நினைக்கிறேன். இல்ல, முதலாம் அதிகாரம் இல்ல, 4ஆம் அதிகாரம். எபேசியர் 4ஆம் அதிகாரம். ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯದ சாப்டர் 4. 4ನೇ ಅಧ್ಯಾಯದ அதுல வந்து 30 ಕಡೆಸಿ 3 ವಚನ 30 31 32 ಕೊನೆಯ 3 ವಚನವನ್ನು ಓದೋಣ. ದೇವರ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ದುಃಖಪಡಿಸಬೇಡಿರಿ, ಆತನಲ್ಲಿಯೇ ವಿಮೋಚನೆಯ ದಿನಕ್ಕಾಗಿ ಮುದ್ರೆ ಹೊಂದಿದ್ದೀರಲ್ಲ. ಎಲ್ಲಾ ದ್ವೇಷ, ಕೋಪ, ಕ್ರೋಧ, ಕಲಹ, ದೂಷಣೆ ಇವುಗಳನ್ನು ಸಕಲ ವಿಧವಾದ ದುಷ್ಟತನವನ್ನು ನಿಮ್ಮಿಂದ ದೂರ ಮಾಡಿರಿ. ದೇವರು ನಿಮಗೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಕ್ಷಮಿಸಿದಂತೆಯೇ ನೀವು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಉಪಕಾರಿಗಳಾಗಿಯೂ ಕರುಣೆ ಉಳ್ಳವರಾಗಿಯೂ ಕ್ಷಮಿಸುವವರಾಗಿಯೂ ಇರ್ರಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன்? ಯಾಕೆ? பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படக்கூடாது. ಪವಿತ್ರಾತ್ಮನು ದುಃಖಿಸಬಾರದು. ஒருத்தரோட ஒருத்தர் ஐக்கியமா ಒಬ್ಬರ ಸಂಗಡ ಒಬ್ಬರು ಐಕ್ಯದಿಂದಿರ್ರಿ. கசப்பு இருந்துச்சுன்னா, ಕಹಿ ಇದ್ದರೆ, வைராக்கியம் இருந்துச்சுன்னா, ಒಂದು ವೇಳೆ ವೈರಾಗ್ಯವಿದ್ದರೆ, கோபம் இருந்துச்சுன்னா, ಕೋಪ ಇದ್ದರೆ பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். ಪವಿತ್ರಾತ್ಮನು ದುಃಖಿಸುತ್ತಾರೆ. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டா, ಪವಿತ್ರಾತ್ಮನು ದುಃಖಿಸಿದರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮನ್ನ ದೇವರ ಆಲಯವಾಗಿ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. ஒருத்தர் மன்னிங்க, ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಕ್ಷಮಿಸಿರಿ, ஒருத்தர் நேசிங்க, ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಪ್ರೀತಿಸಿರಿ, எல்லாரோட சமாதானம். ಎಲ್ಲರ ಸಂಗಡ ಸಮಾಧಾನದಿಂದಿರ್ರಿ. அதான் சபை. ಅದೇ ಸಭೆಯು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. முதலாவது சபையை விடக்கூடாது. ಮೊದಲನೆಯದಾಗಿ ಸಭೆಯನ್ನು ನಾವು ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. இரண்டாவது சபையில எல்லாரோடும் ஐக்கியமா, ಎರಡನೆಯದಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಸಂಗಡವು ನಾವು ಸಮಾಧಾನದಿಂದ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಿಂದ ಇರಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சபையில சின்னவங்க பெரியவங்க கிடையாது. ಸಭೆಯಲ್ಲಿ ಇವರು ಚಿಕ್ಕವರು ಅವರು ದೊಡ್ಡವರು ಅನ್ನುವಂತ ಭೇದ ಭಾವವಿಲ್ಲ. வயசுல சின்னவர்கள் பெரியவர்கள் உண்டு. ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ದೊಡ್ಡವರು ಚಿಕ್ಕವರು ಎಂದು ಇರಬಹುದು, தகுதியிலெல்லாம் சின்னவங்க ಆದ್ರೆ பெரியவங்க. ಯೋಗ್ಯತೆಯಲ್ಲಿ ಇವರು ಚಿಕ್ಕವರು ದೊಡ್ಡವರು ಅನ್ನುವಂತ ಭೇದವಿಲ್ಲ. ನಾವೆಲ್ಲರೂ ಕರ್ತರಿಗೆ ಮುಂಭಾಗ ಸಮಮ್ಮ. ನಾವೆಲ್ಲರೂ ದೇವರ ಮುಂಭಾಗವಾಗಿ ಸಮವಾಗಿದ್ದೇವೆ. ಆಮೆನ್. ಕ್ರಿಸ್ಟಿಯಾನಿಟಿಯ ಪ್ರಮಾಣ ಏನನ್ನ ಸಮನಿಲೈ ಪ್ರಮಾಣ. ಅಂದ ಕ್ರೈಸ್ತರ ಬೋಧನೆ ಏನೆಂದರೆ ಸಮವಾದಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಸಮಾನವೆಂಬ ಒಂದು ಬೋಧನೆ. ಸರಿಯಾ? ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಮ್ಮೆಲ್ಲರೂ ಒರೇ ಕುಟುಂಬ, ನಾವೆಲ್ಲರೂ ಒಂದೇ ಕುಟುಂಬ, ஒரே பிள்ளைகள். ನಾವೆಲ್ಲರೂ ಒಂದೇ ದೇವರ ಮಕ್ಕಳುಗಳು. நமக்குள்ள பணக்கார ஏழை அப்படிலாம் கிடையாது. ನಮ್ಮಲ್ಲಿ ಇವರು ಹಣವಂತರು ಇವರು ಬಡವರು ಅನ್ನುವಂತ ಒಂದು ಭೇದವಿಲ್ಲ. நம்மெல்லாம் தேவ பிள்ளைகள். ನಾವೆಲ್ಲರೂ ದೇವರ ಮಕ್ಕಳು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகையால யாவரோட சமாதானமா ಅಂದ இருங்க. ಎಲ್ಲರ ಸಂಗಡ ಸಮಾಧಾನದಿಂದ நல்லா ಇರ್ರಿ. பேசுங்க. ಎಲ್ಲರ ಸಂಗಡ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತನಾಡಿರಿ. ஆனா கடன் மட்டும் கேட்காதீங்க. ಆದ್ರೆ ಸಾಲ ಮಾತ್ರ ಕೇಳಬೇಡಿರಿ. இல்லையா? அதுதான் இருக்கிறதுல பெரிய பிசாசு. கரெக்டா? அவர் சொல்றாரு, அன்பிலே கடனாருங்க, ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಸಾಲಗಾರರಾಗಿ. ಹಣ ವಿಷಯದಲ್ಲಿ நம்ம இருக்கக்கூடாது. ಆದ್ರೆ ಹಣ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ಸಾಲಗಾರರಾಗಿ. அது வந்து ஒரு பெரிய விரோதத்தை உண்டாக்கும். ಅದು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ವಿರೋಧವನ್ನ ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. கரெக்டா? கரெக்டா? அதனால அவர் சொல்றாரு, நம்ம சமாதானமா இருக்க பழகணும். ಅಂದ ನಾವು ಒಬ್ಬರ ಸಂಗಡ ಒಬ್ಬರ ಸಮಾಧಾನದಿಂದಿರುವುದನ್ನ ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் குறைய வைக்க மாட்டார். ಕರ್ತನು ಒಂದು ದಿವಸವೂ ಕೂಡ ನಾವು ಕೊರತೆಯಲ್ಲಿರುವಂತ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஆனா நம்ம அப்படி இங்க உலகத்துல குறையுள்ளவர்களா காணப்படலாம். ನಾವು ಒಂದು ವೇಳೆ ಲೋಕದಲ್ಲಿ ಕೊರತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಕಂಡು ಬರಬಹುದು. நிறைவான தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை தருவதற்கு நமக்கு ஆயத்தமா இருக்கிறார். ಆದ್ರೆ ಪರಿಪೂರ್ಣನಾದಂತ ದೇವರು ತನ್ನ ರಾಜ್ಯವನ್ನ ನಮಗೆ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧನಾಗಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன்னா ಇದು கொஞ்ச நாள் வாழ்க்கை தான். ಯಾಕಂದ್ರೆ ಇದು ಸ್ವಲ್ಪ ದಿವಸದ ಜೀವಿತ, அது நித்தியமான ಅದ ನಿತ್ಯವಾದಂತ ಒಂದು ಜೀವಿತ. ಆಮೆನ್. எல்லாமே நமக்கு உண்டுங்க. ಅಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ನಮಗೆ ಉಂಟು. அப்படின்னா நீங்க உலகத்துல பாக்குற அத்தனை பொருள் அங்க இருக்கும். ನೀವು ಲೋಕದಲ್ಲಿ ನೋಡುವಂತ ಅಷ್ಟು ವಸ್ತುಗಳು ಅಲ್ಲಿದೆ, ஆனா நமக்கு அது பிடிக்காது. ಆದ್ರೆ ಅದು ನಮಗೆ ಇಷ್ಟವಾಗುವುದಿಲ್ಲ. ஏன் பிடிக்காதுன்னா, ಯಾಕೆ ಇಷ್ಟವಾಗುವುದಿಲ್ಲ? எல்லாத்த காட்டுல ஏசாமி தான் அல்டிமேட். ಎಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಉನ್ನತನಾದ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவரோடு இருக்கிறதா பெரிய சந்தோஷம். ದೇವರ ಸಂಗಡ ಇರುವಂತದ್ದೇ ದೊಡ್ಡ ಸಂತೋಷ. அங்க சொல்லும்போது தரையே தங்கமா தான் இருக்கும். ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ ಅಲ್ಲಿರುವಂತ ಬೀದಿಯೇ ಚಿನ್ನದ ಬೀದಿ. ಎಷ್ಟು ಬೇಕಾದ್ರೂ ನೀವು ಎತ್ಕೋಬಹುದು, எவ்வளவு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அங்க உங்ககிட்ட அது தோன்றதுக்கு கத்தி இதெல்லாம் இருக்காது, என்னது கடப்பாரெல்லாம் இருக்காது. அல்ல நம்ம ஆட்கள் உங்களை நீங்க நம்ம சபை நல்ல சபை, மற்ற ஆட்களை சொல்றேன். சரியா?
அங்க தங்கம் இருக்குமா? தங்கம் இல்லை, இன்னும் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா வைடூரியம், சுனீரம், இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, நீங்க கண்ணில் கூட பார்த்தது இல்ல. பரலோகத்துல கத்தர் அத்தனையும் நம்ம முன்னாடி தான் வச்சிருக்கிறார். ಅಂದ ದೇವರು ಕೇವಲ ಬಂಗಾರವನ್ನೆಲ್ಲ ನಾವು ನೋಡದೇ ಇರುವಂತ ಕೆಲವು ರತ್ನಗಳನ್ನ ದೇವರು ವಜ್ರ ವೈಡೂರ್ಯಗಳನ್ನ ಕೂಡ ದೇವರಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதான் அந்த இடத்துல தான் நித்தியமான வாழ்க்கை. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿತ್ಯವಾದಂತ ಒಂದು ಜೀವಿತ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதை ಅನುಭವಿக்கிற வாழ்க்கை இல்ல, ಅದು ಅನುಭವಿಸುವಂತ ಜೀವಿತವಲ್ಲ, இயேசுவோடு கூட வாழ்றோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸಂಗಡ ಬದುಕುವಂತ ಒಂದು ಜೀವಿತ. அப்பதான் நமக்கு புரியும். ಆಗಲೇ ನಮಗೆ ತಿಳಿಯುತ್ತದೆ. இதுக்காக தான் நான் பூமியில சண்டை போட்டுக்கிட்டோம். ಇದಕ್ಕಾಗಿಯೇ ತಾನೇ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಾವು ಜಗಳ ಮಾಡಿಕೊಂಡೆವು. கரெக்டா? நமக்கு இல்லைன்னா கூட கடன் வாங்கி போட்டு போறோம் இல்லையா? ನಮಗಿಲ್ಲದಿದ್ದರೂ ಕೂಡ ಸಾಲ ತೆಗೆದು ಹಾಕಿ ಹೋಗುತ್ತೇವೆ. அப்படிலாம் வாங்கக்கூடாது. ಆ ರೀತಿಯಾಗೆಲ್ಲ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಾರದು. இல்லைன்னா சந்தோஷம். ಅದಿಲ್ಲದಿದ್ದರೂ ಸಂತೋಷ. அதனாலதான் ஆதி நாட்கள்ல சபையில போதனை போட்டாங்க, ஒருத்தர நகை போடக்கூடாது. ಅಂದ ಆದಿ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಇದಕ್ಕೋಸ್ಕರ ಬೋಧಿಸಿದ್ರು, ಯಾರು ಒಡವೆಯನ್ನು ಹಾಕಬಾರದು. இப்போ எல்லாம் அப்படி போதிக்கிறது இல்ல. ಈಗ ಆ ರೀತಿಯಾಗಿ ಬೋಧಿಸುವುದಿಲ್ಲ. அப்படின்னா நம்ம சபைக்கு வர மாட்டாங்க, எங்க பாஸ்டர் சரியில்லை, இதை போட வேணாம் சொல்லிடுறாங்க. ಅಂದ್ರೆ ಈ ಸೇವಕರು ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಸಭೆಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சரி, ஓகே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. எல்லாரோடு சமாதானமா ಎಲ್ಲರ ಸಂಗಡ ಸಮಾಧಾನದಿಂದಿರುವುದನ್ನು ಅನುಸರಿಸಿ, கூடுமானால் யாவரோடு சந்தோஷமா இருங்க. ಸಾಧ್ಯವಾಗುವಷ್ಟು ಎಲ್ಲರ ಸಂಗಡ ಸಮಾಧಾನದಿಂದ பேசுங்க. ಚೆನ್ನಾಗಿ அவங்கள ಮಾತನಾಡಿ, விசாரிங்க. ಅವರನ್ನ ವಿಚಾರಿಸಿರಿ. சரியா? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது ஆண்டவருடைய பார்வையில ಇದು மகிமை. ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಮಹಿಮೆ இரண்டாவது, ಉಳ್ಳದ್ದಾಗಿದೆ. சபையில நீங்கள் நிற்பதற்கு இரண்டாவது காரியம், எல்லாரோடும் சமாதானமா. ಎರಡನೆಯದಾಗಿ ನೀವು ಸಭೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಮುಖ್ಯವಾದಂತ ಕಾರಣ, ಎಲ್ಲರ ಸಂಗಡ ಸಮಾಧಾನದಿಂದಿರ್ರಿ. ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது. ಯಾಕಂದ್ರೆ ವಚನ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. நீங்க கசப்பு வைராக்கியம் இருந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். ನೀವು ಕಹಿಯು ಒಂದು ವೈರಾಗ್ಯವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ದುಃಖಿಸುತ್ತಾರೆ. சரி, அதனால சபை விட்டு போகும்போது, முடிஞ்சு போகும்போது ಸಭೆಯನ್ನ ಮುಗಿಸಿ ನೀವು ಹೋಗುವಾಗ எல்லாரும் விசாரிக்கணும். ಎಲ್ಲರನ್ನ ವಿಚಾರಿಸಿ. ரெண்டு பேருக்கு கை கொடுத்துட்டுலாம் போயிடக்கூடாது. ಇಬ್ಬರಿಗೆ ಮಾತ್ರ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೋಗಬೇಡಿರಿ. சகோதரர் சகோதரி, ಸಹೋದರರ ಕಡೆಯಲ್ಲಿ, சகோதரி சகோதரி, ಸಹೋದರಿಯರ இந்த ಕಡೆಯಲ್ಲಿ, பக்கம் போகக்கூடாது, நீங்க இந்த பக்கம் வரக்கூடாது. ಸಹೋದರಿಯರ ಕಡೆಯಲ್ಲಿ ಸಹೋದರರ ಕಡೆಯಲ್ಲಿ ಹೋಗಬಾರದು. கரெக்டா? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க கை கொடுத்து எல்லாரும் கை கொடுத்து விசாரிக்கணும். ನೀವು ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಕೈಯನ್ನ ಕೊಟ್ಟು ಅವರನ್ನ ವಿಚಾರಿಸಿರಿ. எல்லாரோடும் சமாதானம். ಎಲ್ಲರ ಸಂಗಡ ಸಮಾಧಾನದಿಂದಿರಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. மூன்றாவதாக, ಮೂರನೆಯದಾಗಿ கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ನೀವು ವಿಧೇಯರಾಗಿದ್ದು ಅಧೀನರಾಗಿರ್ರಿ. ஏன் அப்படின்னா, ಯಾಕೆಂದರೆ உங்கள் ஊழியக்காரர் தான் உங்களுக்கு உத்தரவாதம் பண்றவங்க. ನಿಮ್ಮ ಸೇವಕರೇ ನಿಮ್ಮ ಕುರಿತಾಗಿ ದೇವರಿಗೆ ಪ್ರತ್ಯುತ್ತರವನ್ನು ಹೇಳಬೇಕಾಗಿರುತ್ತದೆ. உங்க குடும்பத்துல, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ, உங்க பிள்ளைகள், ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು உங்க வார்த்தையை கேட்கும் பொழுது ನಿಮ್ಮ ಮಾತನ್ನ ಕೇಳುವಾಗ உங்க மனசு சந்தோஷப்படுமா? ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಸಂತೋಷ ಪಡುತ್ತದಾ ಇಲ್ಲವಾ? கரெக்டா? சரி, உங்க பிள்ளைங்க எதிர்த்து நின்னாங்கன்னா, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ನಿಮ್ಮನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಂತರೆ, கரெக்டா, அப்போ அவங்கள குறித்த அன்பு குறையுமா இல்ல மிகுதியாகுமா? ಆ ಮಕ್ಕಳ ಕುರಿತಾದಂತ ಪ್ರೀತಿಯು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹೆಚ್ಚುತ್ತದ, ಕಡಿಮೆ ಆಗುತ್ತದ? இல்ல, கீழ்ப்படிலன்னா. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ನಿಮಗೆ ವಿಧೇಯರಾಗದಿದ್ದರೆ ಅವರ ಮೇಲಿನ ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯು ಹೆಚ್ಚುತ್ತದ, ಕಡಿಮೆ ಆಗುತ್ತದ? ಹೆಚ್ಚುತ್ತದಾ? பரவாயில்லையே, கடுமையாகுது. யாಕೆ? ஏன் கடுமை ஆகுதுன்னா, உங்க பேச்சை கேட்கலன்னா மன வருத்தம் வரும். ನಿಮ್ಮ ಮಾತನ್ನ ಅವರು ಕೇಳದಿದ್ದರೆ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ದುಃಖ ಬರುತ್ತೆ. அப்ப நன்மை செய்யும் பொழுது, ನೀವು ಒಳ್ಳೆಯದನ್ನ ಮಾಡುವಾಗ அவங்களுக்கு செய்யறதுக்கு சம்டைம் யோசிப்போம். ನಾವು ಅವರಿಗೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಯೋಚಿಸುತ್ತೇವೆ. நம்ம பிள்ளைன்ற கடமையினால நம்ம செய்யலாம். ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಅನ್ನುವಂತ ಒಂದು ಕರ್ತವ್ಯದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಮಾಡಬಹುದು. மனசளவுல ಆದ್ರೆ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ வருத்தம் இருக்கும், ಒಂದು ದುಃಖ ಇರುತ್ತದೆ. கரெக்டா? கரெக்டா? ஐ செட், எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಇದನ್ನ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? அதான் நிஜம். ஆனா இதே உங்க பிள்ளை உங்களுக்கு கீழ்ப்படிந்து உங்க வார்த்தை கேட்டு உங்க இருதயத்துக்கு சந்தோஷமா இருந்தா எல்லா காரியத்தையும் அந்த குழந்தைக்கு செய்ய நீங்க ஆசைப்படுவீங்க. ನೀವು ಒಂದು ಮಗು ನಿಮ್ಮ ಮಾತನ್ನ ಕೇಳಿ ನಿಮ್ಮ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ ಅದು ನಡೆದುಕೊಂಡರೆ ನೀವು ಸಂತೋಷವಾಗಿದ್ದ ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ಮಾತನ್ನ ಅದು ಅನುಸರಿಸುತ್ತದೆ. கரெக்டா இல்லையா? ಸರಿನಾ ಇಲ್ಲವಾ? அதான் வசனமா சொல்றாரு. ಅದನ್ನೇ ವಾಕ್ಯವು உங்க ಹೇಳುತ್ತದೆ. பாஸ்டர் சொல்றது நீங்க ஏன் ನಿಮ್ಮ கேட்கணும்? ಸೇವಕರು ಹೇಳುವಂತದನ್ನ ನೀವು ಯಾಕೆ ಕೇಳಬೇಕು? சபைಯಲ್ಲಿ கீழ்ப்படிதல் தான் அழகு. ಸಭೆಯಲ್ಲಿ ನಾವು ವಿಧೇಯರಾಗುವಂತದ್ದೇ ಅದು ಸೌಂದರ್ಯ ಉಳ್ಳಂತದ್ದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க வாசித்து பாருங்க, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் வாசிங்க. ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯದ 8ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ಓದೋಣ. ಹೀಗೆ ಆತನು ಮಗನಾಗಿದ್ದರು, ತಾನು ಅನುಭವಿಸಿದ ಬಾಧೆಗಳಿಂದಲೇ ವಿಧೇಯತೆಯನ್ನು ಕಲಿತುಕೊಂಡನು. அவர் மகனா இருந்தாலும் அவர் என்ன செய்யணுமா? ಯೇಸುಸ್ವಾಮಿ ಮಗನಾಗಿದ್ದರು ಏನು ಮಾಡಬೇಕಾಯಿತು? என்ன செய்யணும்? ಏನು ಮಾಡಬೇಕಾಯಿತು? ಅವರು ವಿಧೇಯರಾಗಬೇಕಾಯಿತು. இல்ல சொல்ல போனா இந்த வாசிங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரமா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமா வாசிங்க. அவர் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல். ಫಿಲಿಪ್ಪದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ
2ஆம் அதிகாரத்துல 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 6ஆம் வசனம். 6ನೇ ವಚನ. ಆತನು ದೇವ ಸ್ವರೂಪನಾಗಿದ್ದರು ದೇವರಿಗೆ ಸರಿಸಮಾನನಾಗಿರುವೆನೆಂದೆಣಿಸದೆ ತನ್ನನ್ನು ಬರಿದು ಮಾಡಿಕೊಂಡು ದಾಸನ ರೂಪವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಾಗ ಮನುಷ್ಯರ ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟನು. வாசி வாசி அம்மா. ಹೀಗೆ ಆತನು ಆಕಾರದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಂಡಾಗ ತನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಮರಣವನ್ನು ಅಂದರೆ ಶಿಲುಬೆಯ ಮರಣವನ್ನಾದರೂ ಹೊಂದುವಷ್ಟು ವಿಧೇಯನಾದನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கடைசி வரைக்கும் ಕೊನೆಯವರೆಗೂ இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತಂದೆಗೆ ವಿಧೇಯರಾದರು. இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய ரூபம். ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ತಂದೆಯ ಪ್ರತಿರೂಪವು. அப்படினா பிதாதான் இயேசு கிறிஸ்து. ಅದರ ಅರ್ಥ ತಂದೆಯೇ ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிதாவாகிய தேவனை பார்க்க முடியாது. ತಂದೆಯಾದ ದೇವರನ್ನು ನಾವು ನೋಡುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. ಆದರೆ ತಂದೆಯಾದ ದೇವರ ಪ್ರತಿರೂಪವಾಗಿರುವಂತ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. ಆದರೆ ಅವರೇ தேவனுக்கு கீழ்ப்படி ತಂದೆಯಾದ ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾದರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப தெய்வமே கீழ்ப்படிவரானா ದೇವರೇ ವಿಧೇಯನಾಗುವುದಾದರೆ பிள்ளைகளாಗಿ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವಂತ ನೀವು ನಾವು ವಿಧೇಯರಾಗಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சபையில நிலைச்சிருக்க அப்படின்னா சபை விட்டுறக்கூடாது. ಸಭೆಯನ್ನು ನಾವು ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. ಯಾವರೋಡು ಸಮಾಧಾನமா ಇರಬೇಕು. ಎಲ್ಲರ ಸಂಗಡ ಸಮಾಧಾನದಿಂದಿರಬೇಕು. ಮೂರನೇದು ಕೀழ்ப்படிಯ. ಮೂರನೆಯದಾಗಿ ನಾವು ಅಧೀನರಾಗಿರಬೇಕು. ஒரு உயர்வுக்கு ஒரு ஆசீர்வாதத்திற்கு காரணமே கீழ்ப்படிதல். ಉದ್ಧಾರಕ್ಕೆ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಕಾರಣವೇ ವಿಧೇಯತೆ. இல்லையா? குடும்பத்தை சொல்லும்போது பிள்ளைகளை பார்த்து சொல்றார், பிள்ளைகளே உங்கள் தாய் தகப்பனுக்கு கೀழ்ப்பಡಿ. ಕುಟುಂಬವನ್ನು ನೋಡಿ ಹೇಳುವಾಗ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗೆ ಮಕ್ಕಳೇ ನೀವು ವಿಧೇಯರಾಗಿರ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. ಅದು உங்களுக்கு நல்லதுன்னு சொல்ல. ಅದು ನಿಮಗೆ ಒಳ್ಳೆಯದು ಎಂದು ವಚನ ಹೇಳುತ್ತದೆ. ಎಫೆಸಿಯರ್ 6ಆம் அதிகாரத்துல 1ನೇ ವಚನ. ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯದ 1ನೇ ವಚನ. ಮಕ್ಕಳೇ, ನೀವು ಕರ್ತನಲ್ಲಿ ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿರ್ರಿ, ಇದು ನ್ಯಾಯವಾದದ್ದು. ನಿನ್ನ ತಂದೆಯನ್ನು ತಾಯಿಯನ್ನು ಸನ್ಮಾನಿಸಬೇಕು, ಇದು ವಾಗ್ದಾನ ಸಹಿತವಾದ ಮೊದಲನೆಯ ಆಜ್ಞೆ ಆಗಿದೆ. ಸನ್ಮಾನಿಸಿದರೆ ನಿನಗೆ ಮೇಲಾಗುವುದು, ನೀನು ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಬಹುಕಾಲ ಬದುಕುವಿ. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு தமிழ் அழகா போட்டிருக்கு. அது கன்னடத்துல வாக்தான ನಿನಗೆ மேலு போட்டிருக்குல்ல, தமிழ்ல போட்டிருக்கு உனக்கு நன்மை உண்டாவதற்கு. ತಮಿಳ್ ಭಾಷಾಂತರ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ನಿನಗೆ ಒಳ್ಳೆಯದಾಗುವಂತೆ. அப்பா அம்மாக்கு கீழ்ப்படிறது உனக்கு நன்மை. ತಂದೆ ತಾಯಿಗೆ ನೀವು ವಿಧೇಯರಾಗುವಂತದ್ದು ನಿಮಗೆ ಒಳ್ಳೆಯದು. சரியா? நான் சொல்றேன், உங்களுக்கு எந்த தீமையும் வராது. ನಿಮಗೆ ಯಾವ ಕೇಡು ಬರುವುದಿಲ್ಲ. அப்பா அம்மாக்கு கீழ்ப்படிஞ்ச ತಂದೆ ತಾಯಿಯ ಮಾತಿಗೆ ನೀವು ವಿಧೇಯರಾದರೆ. ரகசியம். வார்த்தை மாறாது, உலகம் மாறும், ஆனா என்ன மாறாது? ಲೋಕವು ಬದಲಾಗುತ್ತದೆ, ಅದರ ಕರ್ತನ ವಾಕ್ಯವು ಎಂದೆಂದಿಗೂ ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ. ನೀವು 100 ವರ್ಷ ವಾಳலாம், ನೀವು 100 ವರ್ಷ ಜೀವಿಸಬಹುದು ಕೀழ்ಪಡಿಂದ ತಂದೆ ತಾಯಿಯ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾದರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப கீழ்ப்படியதுல ஆண்டவர் நன்மை வச்சிருக்கிறார். அந்த ದೇವರು ನಾವು ವಿಧೇಯರಾಗುವಂತ ವಿಷಯದಲ್ಲಿ ದೇವರು ಒಳಿತನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, உயர்வு வச்சிருக்கிறார், ಉದ್ಧಾರವನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, ಆಶೀರ್ವಾದವನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நீங்க நல்ல ಉயர்ந்த இடத்துல வரும். ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಒಂದು ಉನ್ನತ ಎತ್ತರವಾದ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಬರ್ತೀರಾ. திறமையோ ಟಾಲೆಂಟ್ உங்க படிப்பு எதுவுமே வேண்டாம். ನಿಮ್ಮ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವೋ ನಿಮಗಿರುವಂತ ತಾಲಾಂತುಗಳೋ ಯಾವುದು ಬೇಡ. கீழ்ப்படிந்தால் ನೀವು ವಿಧೇಯರಾದರೆ கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಉದ್ಧರಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதான் ரகசியம். ಅದೇ ರಹಸ್ಯವು. சரியா? நான்காவதாக ನಾಲ್ಕನೆಯದಾಗಿ நிலைத்திருக்கணும், ನೆಲೆಗೊಳ್ಳಿರಿ. சரியா? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எபேசியர்கள் நிருபம் ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 3ಆம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯದ வாசிங்க 17ನೇ ವಚನ. ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕ ವಾಸಿಸುವಂತೆಯೂ ನೀವು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಬೇರೂರಿ ನೆಲೆಗೊಂಡು ನಿಂತು ಪರಿಶುದ್ಧರೆಲ್ಲರೊಂದಿಗೆ ಅದರ ಅಗಲ, ಉದ್ದ, ಆಳ ಮತ್ತು ಎತ್ತರವನ್ನು ಗ್ರಹಿಸುವಂತೆಯೂ ಜ್ಞಾನಕ್ಕೆ ಮೀರುವ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು ದೇವರ ಸಂಪೂರ್ಣತೆಯ ಮಟ್ಟಿಗೂ ಪರಿಪೂರ್ಣರಾಗುವ ಹಾಗೆಯೂ ನಿಮಗೆ ದಯಪಾಲಿಸಲಿ. அறிவை நீங்கள் அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வல்லவராகணும். ನೀವು ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತೆ ಪೂರ್ಣ ಶಕ್ತರಾಗಬೇಕು. ದೇವನು ಪೋಲ ಸಕಲ ಪರಿಪೂರ್ಣತೆ நிரம்பணும். ಅದರ ಅರ್ಥ ದೇವರ ಹಾಗೆ ಸಕಲ ಶಕ್ತಿಯಲ್ಲಿ ನೀವು ಪರಿಪೂರ್ಣರಾಗಬೇಕು. என்ன செய்யணுமா? ಅದಕ್ಕೆ ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕು? நீங்களும் நானும், ನೀವು ನಾವು ஆண்டவருடைய அன்பில வேறு உண்டணும். ದೇವರ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಬೇರೂರಿ ನಿಲ್ಲಬೇಕು. அப்ப வேறு ஒண்ணுன்னா ನಾವು ದೇವರ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಬೇರೂರಬೇಕಾದರೆ ಸಭೆಗೆ வரணும்.
ಸಭೆಗೆ ಬರಬೇಕು. அதுதான் அவர் சொல்றாரு. எந்த வசனம்? 18ஆம் வசனத்துல 18ನೇ ವಚನದಲ್ಲಿ பரிசுத்தவான்களோடு கூட ಪರಿಶುದ್ಧರೆಲ್ಲರೊಂದಿಗೆ கிறிஸ்துனுடைய அன்பின் அகலம், ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯ ಅಗಲ, நீளம், ಉದ್ದ, ஆழம், ಆಳ, உயரம் ಎತ್ತರ என்னதென்று. ಇದು ಏನೆಂದು அப்போ ಗ್ರಹಿಸುವಂತೆ ஆண்டவருடைய அன்பை நீங்க அறிஞ்சுக்கிடணும். ನೀವು ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா ನೀವು ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನ ತಿಳಿದುಕೊಂಡರೆ ஆண்டவருடைய அன்பில ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ಕರ್ತನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲಬಹುದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப ஆண்டவருடைய அன்பில நீங்க உறுதியா இருந்தீங்க, ದೇವರ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ದೃಢವಾಗಿ ನಿಂತರೆ தேவனுடைய சகல பரிபூர்ணத்தை பெற்றுக்கொள்ளலாம். ದೇವರ ಸಕಲ ಸಂಪೂರ್ಣತೆಯನ್ನು ನೀವು ಪಡೆದುಕೊಳ್ಳಬಹುದು. கர்த்தர் அன்பாக, தேவன் அன்பாகவே, ಅಂದ್ರೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ ದೇವರು ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪನಾಗಿದ್ದ. அன்பில்லாதவன் ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವನು தேவனே அறியான். ದೇವರನ್ನು ಬಲ್ಲವನಲ್ಲ. ஆண்டவர் அன்பாகவே. ದೇವರು ಪ್ರೀತಿ ಆಗಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாவற்றிலும் அன்பே பிரதானம். ಎಲ್ಲದರಲ್ಲಿಯೂ ಪ್ರೀತಿಯೇ ಬಹು ಮುಖ್ಯವಾಗಿರುವಂತದ್ದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதனாலதான் சபை ಇದೇ ಸಭೆ. இல்லையா? அப்போ சபைக்கு ஏன் நீங்க கூடி வரணும்? ಸಭೆಗೆ ನೀವು ಯಾಕೆ ಕೂಡಿ ಬರಬೇಕು? நீங்க அந்த அன்பை அறிந்துக்கிடணும். ನೀವು ಒಂದು ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. பிள்ளைகளோடு கூட நீங்க கூடி வரும்பொழுது ದೇವರ ಮಕ್ಕಳ ಸಂಗಡ ನೀವು ಸೇರಿ ಬರುವಾಗ ஆண்டவருடைய அன்பை தெரிஞ்சுக்கலாம். ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನ ನೀವು ஒவ்வொருத்தரும் ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು. சாட்சி சொல்லுவாங்க. ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತಾರೆ. தேவ பிள்ளையிடத்துல நல்ல குணங்களை ದೇವರ பார்க்கலாம். ಮಕ್ಕಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ಗುಣಗಳನ್ನ ನಾವು அப்போ ಕಾಣಬಹುದು. தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾ அவருடைய அன்பிலே நம்ம ஸ்ட்ராங்கா வேறு விடலாம். ದೇವರ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ದೃಢವಾಗಿ ಬೇರೂರಬಹುದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ ಆಗ நம்மை தேவனுடைய சாயல்ல அது ನಮ್ಮನ್ನ ದೇವರ ಪ್ರತಿ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಅದು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொல்ற அதுக்காக நான் ஜெபம் பண்றேன்ற ಆಮೇಲೆ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ சபை ಎಂಬುದಾಗಿ. என்பது தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளுகிற இடம். ಸಭೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು சபை ಸ್ಥಳ. என்பது தேவனுடைய அன்பை ஆராய்ச்சி செய்யற இடம். ಸಭೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನ ನಾವು ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನ ನಾವು ಹೆಚ್ಚಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತ ಸ್ಥಳ. போகணும்னு சொல்லி கடமைக்காக வந்து அட்டெண்ட் பண்ற இடம் ನಾವು கிடையாது. ಸಭೆಗೆ ಹೋಗಬೇಕು ಅನ್ನುವಂತ ಒಂದು ಒತ್ತಾಯದಿಂದ ಅಥವಾ ಒಂದು ಕರ್ತವ್ಯವಾಗಿ ಇಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಂತದ್ದಲ್ಲ. ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ಇದರಲ್ಲಿ ಯಾವ ಪ್ರಯೋಜನವೂ ಇಲ್ಲ. சபை என்பது தேவனுடைய அன்பு. ಸಭೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ಸ್ಥಳ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இது அன்பின் ஸ்தலம். ಇದು ಪ್ರೀತಿಯ ಸ್ಥಳ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இது அன்பின் ராஜ்யம். ಇದು ಪ್ರೀತಿಯ ರಾಜ್ಯ. ஆகையினாலதான் வசனம் சொல்லுது, ಆದ್ಮೇಲೆ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ அவனுடைய அன்பிலே ஸ்ட்ராங்கா ಕರ್ತನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಬೇರೂರಿ ನೆಲೆಗೊಳ್ಳಿರಿ. அந்நிய பாஷை பேசலாம். ನೀವು ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತನಾಡಬಹುದು. ನೀವು ಪ್ರವಾದನೆಯನ್ನು ಹೇಳಬಹುದು. அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து மலையை பெருக்கத்தக்கதாக ನಿಮ್ಮ விசுவாசம் இருக்கலாம். ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ಬೆಟ್ಟವನ್ನ ಕದಲಿಸುವಷ್ಟು ನಂಬಿಕೆ இல்ல ಇರಬಹುದು. சரீரத்தையே சுட்டெரித்து ஆண்டவருக்காக சுட்டெரிக்க முடியும், ஒப்பு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கலாம், பிரதிஷ்டை இருக்கலாம். ನಿಮ್ಮ ಶರೀರವನ್ನೇ ದೇವರಿಗೆ ಸುಡುವುದಕ್ಕಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಷ್ಟು ನಂಬಿಕೆ ಇರಬಹುದು. ஆனா வசனம் சொல்லுது, ಆದ್ರೆ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ அது எதுவுமே பிரயோஜனம் இல்லை. ಇದು ಯಾವುದು ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. அன்பே பிரதானம். ಪ್ರೀತಿಯೇ ಬಹುಮುಖ್ಯವಾಗಿರುವುದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வசனம் சொல்லுது, அந்நிய பாஷை ஓய்ந்துரும், ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ ಅನ್ಯ ಭಾಷೆ ಅಳಿದು நம்ம ಹೋಗುತ್ತದೆ. அறிவும் ஓய்ஞ்சிரும், ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತಹ ಜ್ಞಾನವೂ ಇಲ್ಲದೆ தீர்க்க ಹೋಗುತ್ತದೆ. தரிசனம் அழிஞ்சிரும். ಪ್ರವಾದನೆಗಳು ಕೂಡ ಇಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತದೆ. அன்பு நித்திய காலம். ಆದ್ರೆ ಪ್ರೀತಿಯು ನಿತ್ಯ ನಿರಂತರವಾಗಿ அந்த ನೆಲೆಯಾಗಿರುತ್ತದೆ. வசனம் வாசின ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. 1 ಕೊರಿಂಥಿಯர் 13ஆம் அதிகாரம். ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಮೊದಲನೆಯ ಪತ್ರಿಕೆ 13ನೇ ಅಧ್ಯಾಯ வாசிங்க பார்க்கலாம். 8ஆம் ವಚನ ವಾಸಿங்க. 8ನೇ ವಚನ. ಪ್ರೀತಿಯು ಎಂದಿಗೂ ಬಿದ್ದು ಹೋಗುವುದಿಲ್ಲ, ಆದರೆ ಪ್ರವಾದನೆಗಳು ಬಿದ್ದು ಹೋಗುವವು, ಭಾಷೆಗಳೋ ನಿಂತು ಹೋಗುವವು, ಜ್ಞಾನವೋ ಇಲ್ಲದಂತಾಗುವುದು. ಯಾಕೆಂದರೆ ನಾವು ಅಪೂರ್ಣವಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, ಅಪೂರ್ಣವಾಗಿ ಪ್ರವಾದಿಸುತ್ತೇವೆ, ಆದರೆ ಸಂಪೂರ್ಣವಾದದ್ದು ಬಂದಾಗ ಅಪೂರ್ಣವಾದದ್ದು ಇಲ್ಲದಂತ. ஆமென். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த நிறைவான சம்பூர்ணமானது தான் ஆண்டவருடைய அன்பு. ಆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿರುವಂತದ್ದು ದೇವರ ಪ್ರೀತಿ. அன்பு தாங்க முக்கியம். ಪ್ರೀತಿಯೇ ಪ್ರಧಾನವಾಗಿರುವಂತದ್ದು. அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಏನು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. நோ யூஸ். ಅದರಿಂದ ಯಾವ ಪ್ರಯೋಜನವೂ ಇಲ್ಲ. அன்பு தான் முக்கியம். ಪ್ರೀತಿಯೇ ಪ್ರಧಾನವಾಗಿರುವಂತದ್ದು. ஆண்டவருடைய ஆலயத்துல நம்ம ஆராய்ச்சி ಇದು ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ನಾವು ಇದನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಸಂಶೋಧಿಸಿ ನೋಡಬಹುದು. அன்புல நிறைந்திருக்கணும். ದೇವರ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ತುಂಬಿರಬೇಕು. இந்த அன்பு உங்களை கர்த்தருடைய மகிமைக்குள்ள ಈ ಪ್ರೀತಿಯು ನಿಮ್ಮನ್ನ ದೇವರ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ವಾಸಿಸುವಂತೆ ಮಾಡುತ್ತದೆ. ரொம்ப கடவுள் நேரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவ அன்பை குறித்து நான் சொல்லி கொடுக்குறேன். ಒಂದು ಬಾರಿ ಸಮಯ ಇದ್ದರೆ ನಿಮಗೆ ದೇವರ ಪ್ರೀತಿಯ ಕುರಿತಾಗಿ ಕಲಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால தேவனுடைய அன்பு அவசியம். ದೇವರ ಪ್ರೀತಿ ನಮಗೆ ಅವಶ್ಯ. நீங்க நல்லா ஜெபம் பண்ணலாம், ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬಹುದು. அதுக்கப்புறம் நீங்க அன்னதானம் பண்ணலாம். ನೀವು ಅನ್ನದಾನ ಮಾಡಬಹುದು. சொல்லப்பட்டிருக்கல, மனுஷர் பாஷையிலும் தூதர் பாஷையிலும் பேசலாலும், அதுக்கப்புறம் சகல ரகசியங்களையும் அறிந்து கொள்ள மலையை பெருக்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும்,
உங்களுக்கு உண்டானதுல நீங்க அன்னதானம் பண்ணாலும், மற்றவங்களுக்கு நீங்க உதவி செஞ்சாலும், இல்ல உங்க சரீரத்தையே நீங்க சுட்டெரிக்க ஒப்பு கொடுத்தாலும், பைபிள் சொல்லுது இது எல்லாம் வேஸ்ட். இதனால கர்த்தருக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ನೀವು ಭಾಷೆಗಳನ್ನಾಡಿದರೂ, ಬೆಟ್ಟವನ್ನ ತೆಗೆದಿಡುವಷ್ಟು ನಂಬಿಕೆ ಇದ್ದರೂ, ಅನ್ನದಾನ ಮಾಡಿದರೂ, ನಿಮ್ಮ ಶರೀರವನ್ನ ಸುಡುವುದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿದರೂ, ರಹಸ್ಯಗಳನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತ ಜ್ಞಾನ ನಿಮ್ಮಲ್ಲಿದ್ದರೂ, ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಅವೆಲ್ಲವೂ ವ್ಯರ್ಥ. அதனால தேவனுடைய அன்பு தான் முக்கியம். ಕರ್ತನ ಪ್ರೀತಿಯೇ ನಮಗೆ ಪ್ರಾಮುಖ್ಯವಾದ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம அன்புள்ளவளா இருப்போம். ನಾವು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. அன்பான வாழ்க்கை தான் ನಾವು கர்த்தர். ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ಜೀವಿತವೇ ದೇವರು ನಮ್ಮಿಂದ ಎದುರು ನೋಡುವಂತ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கடைசியா ಕೊನೆಯದಾಗಿ கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்கு. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿದ್ದಂತ ಮನಸ್ಸೇ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರಲಿ. பிலிப்பியர் நிருபம், ಫಿಲಿಪಿಯದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ, இல்ல பிலிப்பியரா அது கொலோசியரா? பிலிப்பியர் தான்ல. ஆமா, பிலிப்பியர் ಎರಡನೇ இரண்டாவது அதிகாரம் 7ஆம் வசனம். ಎರಡನೇ ಅಧ್ಯಾಯದ 5ನೇ 5ஆம் ವಚನ. வசனம். ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿದ್ದ ಮನಸ್ಸೇ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರಲಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சரியா? ஏன்னா ಯಾಕೆ? இயேசு கிறிஸ்து தான் தேவாலயம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ದೇವರ ಆಲಯ. தேவாலயம் யாரு? ದೇವರ ಆಲಯ ಯಾರು? ஏன்னா பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்குள்ளே சம்பூர்ணமாய் வாசமா இருக்கிறார். ಯಾಕೆಂದ್ರೆ ತಂದೆಯಾದ ದೇವರು ಕರ್ತನಾದಂತೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ವಾಸ ಮಾಡುತ್ತಾರೆ. அப்போ நம்முடைய தலையாகிய கிறிஸ்து தேவாலயம், ನಮ್ಮ ತಲೆಯಾಗಿರುವಂತ ಕ್ರಿಸ್ತನು ದೇವರ ಆಲಯ, சரீரமாகிய சபையும் தேவாலயம். ಶರೀರವಾಗಿರುವಂತ ಸಭೆಯೂ ದೇವರ ಆಲಯ. சொல்ற நீங்க கிறிஸ்துவை போல மாறணும். ಅಂದ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನೀವು ಕ್ರಿಸ್ತನಂತೆ ಬದಲಾಗಿರಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டருடைய அழைப்பு, ದೇವರನ್ನ ಕರೆಯುವಿಕೆ உங்களை என்னையும் ನಿಮ್ಮ ಕುರಿತಾಗಿಯೂ ನಮ್ಮ ಕುರಿತಾಗಿಯೂ இயேசுவை போல ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಂತೆ ಮಾರ್ಪಡಬೇಕು. ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதான் உண்மை. ಅದೇ ನಿಜವು. கிறிஸ்துவை போல மாறாத கிறிஸ்தவம் பொய்யான கிறிஸ்தவம். ಕ್ರಿಸ್ತನಂತೆ ಮಾರ್ಪಡದೇ ಇರುವಂತ ಒಂದು ಕ್ರೈಸ್ತರ ಮಾರ್ಗವು ತಪ್ಪಾದ ಒಂದು ಮಾರ್ಗ. கரெக்டா? இப்போ நீங்க சபைக்கு வரீங்கன்னா, ನೀವು ಸಭೆಗೆ ಬರುತ್ತೀರೆಂದರೆ என்னுடைய டியூட்டி ಬೋಧಕರ ಕರ್ತವ್ಯ உங்களை தேவனுடைய ஆலயமா மாத்தணும். ನಿಮ್ಮನ್ನ ದೇವರ ಆಲಯವಾಗಿ ರೂಪಿಸುವಂತ. அப்படின்னா இயேசுவை போல ಅದರ மாத்தணும். ಅರ್ಥ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಂತೆ ನಿಮ್ಮನ್ನ ಮಾರ್ಪಡಿಸುವಂತ. கரெக்டா? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க வேலைக்கு போலாம், சம்பாதிக்கலாம், இல்ல காலேஜ் போலாம், ஸ்கூல் போலாம், நீங்க என்ன வேணா உங்க உலக காரியம் செய்யலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனை இயேசு கிறிஸ்துவை போல மாறணும். ನೀವು ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬರುವಾಗ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಬಹುದು, ನೀವು ಶಾಲೆಗೆ ಹೋಗಬಹುದು, ಏನೇ ಮಾಡಬಹುದು. ಆದ್ರೆ ದೇವರ ಉದ್ದೇಶ ನೀವು ದೇವರ ಆಲಯವಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதான் அல்டிமேட். இல்ல ಅದೇ ಮುಖ್ಯವಾದಂಥದ್ದು. 8ஆம் வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரத்துல ರೋಮಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 29ஆம் வசனம். 29ನೇ ವಚನವನ್ನು ಓದೋಣ. ಯಾಕೆಂದರೆ ಆತನು ಅನೇಕ ಸಹೋದರರಲ್ಲಿ ತನ್ನ ಮಗನು ಜ್ಯೇಷ್ಠ ಪುತ್ರನಾಗಿರಬೇಕೆಂದು ತಾನು ಯಾರನ್ನು ಮೊದಲು ತಿಳಿದುಕೊಂಡನೋ ಅವರನ್ನು ತನ್ನ ಮಗನ ಸಾರೂಪ್ಯ ಉಳ್ಳವರಾಗುವಂತೆ ಮೊದಲೇ ನೇಮಿಸಿದ. அல்லேலூயா. நாம எல்லாரும் இயேசுவை போல மாறணும். ನಾವೆಲ್ಲರೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಂತೆ ಮಾರ್ಪಡಬೇಕು. சரியா? அவரை போல மாற்றுகிறது தான் தேவ ஆலயமாய் ಆತನ கட்டப்படுகிறது. ಹಾಗೆ ನೀವು ಮಾರ್ಪಡುವಂತದ್ದೇ ನೀವು ದೇವರ ಆಲಯವಾಗಿ ಕಟ್ಟಲ್ಪಡುವಂತ ಅನುಭವ. தேவாலயம். ಅದೇ ದೇವರ ಆಲಯ. தேவாலயம் என்ன? ದೇವರ ಆಲಯ ಅಂದರೆ ಏನು? இயேசு கிறிஸ்துவை போல உங்களை மாற்று. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹಾಗೆ ನಿಮ್ಮನ್ನ ಮಾರ್ಪಡಿಸುವಂತದ್ದು. அதான் பரிசுத்த ஆவியானவர் ಅದೇ வேலை. ಪವಿತ್ರಾತ್ಮನ ಕೆಲಸ. இயேசுவே வழி, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಮಾರ್ಗವು, இயேசுவே சத்தியம், ಆತನೇ ಸತ್ಯವು, இயேசுவே ஜீவன். ಆತನೇ ಜೀವವು. ஜீவனும் அவர்தான், ಜೀವವು ಆತನೇ, மார்க்கமும் அவர்தான், ಮಾರ್ಗವೂ ಆತನೇ, அதுக்கப்புறம் ಸತ್ಯವೂ அவர்தான். ಆತನೇ. அப்போ நான் யாரா மாறணுமா? ನಾವು ಯಾರಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು? இயேசுவை போல மாறணும். ಯೇಸುವಿನ ಹಾಗೆ ಬದಲಾಗಬೇಕು. அதான் தேவ ஆலயம். ಅದೇ ದೇವರ ಆಲಯ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுக்கு சபைக்கு வரணும். ಅದಕ್ಕೆ ಸಭೆಗೆ ಬರಬೇಕು. சபை விட்டுறக்கூடாது. ಸಭೆಯನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. சபையில தான் தேவன் உபதேசம் பண்ணி ಕಾರಣ ಸಭೆಯಲ್ಲಿಯೇ ದೇವರು ಬೋಧನೆಯನ್ನ ಕೊಡುವಂತ, உங்களை இயேசு கிறிஸ்துவை போல. ನಿಮ್ಮನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹಾಗೆ ಮಾರ್ಪಡಿಸುವಂತ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் சொல்றார், இயேசுவை சிந்தையே உங்களுக்கு இருக்க கிடையாது. ಅಂದ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿದ್ದಂತ ಮನಸ್ಸೇ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರಲಿ. நம்ம அப்படிதான் கிறிஸ்துவின் சிந்தை நம்ம கிட்ட இருக்கணும். ಅಂದ ಕ್ರಿಸ್ತನ ಮನಸ್ಸು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. நம்ம மனசு இருந்தா தான் நமக்கு கஷ்டம், ನಮ್ಮ ಮನಸ್ಸಿದ್ದರೆ ನಮಗೆ ಕಷ್ಟ. இல்லையா? ஏன்னா நம்ம மனசு தான் மோசமான மனசு. ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಮನಸ್ಸೇ ಮೋಸವಾದಂತ பைபிள் ಮನಸ್ಸು. அப்படிதான் சொல்லுது இல்லையா? நம்ம இருதயம் திருக்குள்ளதும், ಯಾಕಂದ್ರೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ ನಮ್ಮ ಹೃದಯವು ಬಹಳ ಕೇಡಿನಿಂದ ತುಂಬಿರುವಂತದ್ದು. அதுல என்னென்ன இருக்குது? ಅದರಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಇದೆ? ஒட்டக்கிச்சு, கோபம், ஏமாத்துறது, திருடுறது, பொய் சொல்றது, அநியாயம் பண்றதுலாம் நம்ம கிட்ட இருக்குது. ஆனா நம்ம இயேசுவை போல மாறிட்டோம்னா எப்படி இருக்குது? சமாதானம், சந்தோஷம், அன்பு,
ಇதான் ಕ್ರಿಸ್ತವ. ನಮ್ಮಲ್ಲಿ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಮೋಸ ಮಾಡುವಂಥದ್ದು, ಅನ್ಯಾಯ ಮಾಡುವಂಥದ್ದು, ಸುಳ್ಳು ಹೇಳುವಂಥದ್ದು ಹಲವಾರು ವಿಷಯಗಳಿರಬಹುದು. ಆದ್ರೆ ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಂತೆ ಮಾರ್ಪಡುವಾಗ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಸಮಾಧಾನ, ಸಂತೋಷ, ಐಕ್ಯತೆ, ಪ್ರೀತಿ ಇರುತ್ತೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப சர்ச்சுக்கு வரும்பொழுது, ಸಭೆಗೆ ಬರುವಾಗ, ஆண்டோட வீட்டுக்கு வரும்பொழுது ಕರ್ತನ ಮನೆಗೆ ಬರುವಾಗ தேவாலயமாய் மாற்றுகிறார். ಕರ್ತನ ಆಲಯವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಕಟ್ಟುತ್ತಾರೆ. இயேசுவை போல மாற்றுகிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹಾಗೆ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. உங்களை காண்கிறவன் ನಿಮ್ಮನ್ನ ನೋಡುವವರು இயேசுவை பார்க்கணும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನೋಡಬೇಕು. உங்களை ஏற்றுக்கொள்கிறவர், ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ನಿಮ್ಮನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವವರು என்னை ஏற்றுக்கொள்கிறவர் இயேசுவை சொன்னார். ನನ್ನನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಎಂದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ. நீங்களும் நானும் இயேசுவை பிரதிபலிக்கணும். ನೀವು ನಾವು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನ ಪ್ರಕಟಪಡಿಸಬೇಕು. உங்க வாழ்க்கையை, என்னுடைய வாழ்க்கையை, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவை போல மாறணும். ನಮ್ಮೆಲ್ಲರ ಜೀವಿತವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಂತೆ ಮಾರ್ಪಡಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டோட சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. அவர் ಆತನು நமக்கு முதலாம் இருக்கும், அது அப்படின்னா மூத்த சகோதரனா இருக்கும். ಆತನು ನಮಗೆ ಇರುವಂತ ಸಹೋದರಲ್ಲಿ ಜ್ಯೇಷ್ಠ ಪುತ್ರನು, ಮೊದಲನೆಯ ಸಹೋದರನಾಗಿರುವುದರಿಂದ இருக்கணும்னு ಇರಬೇಕೆಂದು நம்மை ನಮ್ಮ அவருடைய சாயலாய் மாற்றுகிறார். ದೇವರು ಆತನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ದೇವರು ರೂಪಿಸಿದ. கேட்போமா? ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ಕೇಳೋಣ, தேவ ஆலயமாய் மாறணும் ஏசப்பா. ದೇವರೇ, ನಾವು ದೇವರ ಆಲಯವಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. இயேசு கிறிஸ்துவை போல என்ன மாற்ற, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನ ಮಾರ್ಪಡಿಸಿ ದೇವರೇ. சபைக்கு நீங்க வரணும். ಇದಕ್ಕಾಗಿಯೇ ನೀವು ಸಭೆಗೆ ಬರಬೇಕು. 5 காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்தார். 5 ವಿಷಯಗಳನ್ನ ದೇವರು ನಮಗೆ ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. சபைக்கு வரதை விடக்கூடாது. ಸಭೆಗೆ ಬರುವುದನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. அவரோட சமாதானமா இருக்கணும். ಎಲ್ಲರ ಸಂಗಡ ಸಮಾಧಾನದಿಂದಿರಬೇಕು. கீழ்ப்படிந்து பாஸ்டருக்கு வார்த்தை கீழ்ப்படியணும். ದೇವ ಸೇವಕರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿದ್ದು ಅಧೀನರಾಗಿರಬೇಕು. அன்பிலே நிலைச்சு நிக்கணும். ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಬೇರೂರಿ ನೆಲೆಗೊಳ್ಳಬೇಕು. இயேசுவின் சிந்தையே. 5ನೇದಾಗಿ ಕ್ರಿಸ್ತನ ಮನಸ್ಸು ನಮ್ಮಲ್ಲಿರಬೇಕು. நம்மள எந்திரிச்சு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. இதுதான் நம்முடைய குடும்பம். ಇದೇ ನಮ್ಮ ಕುಟುಂಬ. இதுதான் நம்முடைய சபை. ಇದೇ ನಮ್ಮ ಸಭೆ. இதுதான் நம்முடைய வீடு. ಇದೇ ನಮ್ಮ ಮನೆ. ஆகினாலே ಆದುದರಿಂದ உம்முடைய வீட்டில் நான் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. ದೇವರೇ, ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ನಾವು ನೆಲೆಗೊಳ್ಳುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡಿ. நீர் என்னை ஆலயமாய் மாற்றுகிறதிலே ನೀವು ನಮ್ಮನ್ನು ಆಲಯವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವುದರಲ್ಲಿ நான் பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ನಾವು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. போல என்னை மாற்ற ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿ ದೇವರೇ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ಎಲ್ಲರೂ ಒಪ್ಪು ಕೊಡೋಣ. ನಾವೆಲ್ಲರೂ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. ಜೋಮ್ ಮನೆ ಪರಿಶುದ್ಧನು, ಉನ್ನತನು, ಮಹೋನ್ನತನಾದಂತ ದೇವರೇ, ನಿಮ್ಮ ನಾಮಕ್ಕೆ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. ಅಪ್ಪ, ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿಯೂ ಕೂಡ ಕರ್ತನ ಆಲಯಕ್ಕೆ ನಾವು ಬರುವಂತ ವಿಷಯದ ಹಿಂದಿರುವಂತ ಕಾರಣಗಳು ಏನು ಅನ್ನುವಂಥದ್ದನ್ನು ನೀವು ನಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಟ್ಟಂತ ದಯೆಗಾಗಿ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. ಇದುವರೆಗೂ ನಮ್ಮಲ್ಲಿ ಸಭೆಗೆ ಬರುವಾಗ ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾವ ಮನಸ್ಸಿತ್ತು ಅನ್ನುವಂಥದ್ದು ನಮಗೂ ದೇವರಿಗೂ ಗೊತ್ತು. ಒಂದು ವೇಳೆ ಒತ್ತಾಯದಿಂದ ನಾವು ಬಂದಿರಬಹುದು ದೇವರೇ, ಅಥವಾ ಕರ್ತನ ಇನ್ನೊಬ್ಬರು ನಮ್ಮನ್ನು ಒತ್ತಾಯ ಮಾಡುವುದರಿಂದ ನಾವು ಬಂದಿರಬಹುದು, ಕರ್ತವ್ಯವಾಗಿ ನಾವು ಬಂದಿರಬಹುದು. ಆದರೆ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ಕರ್ತನೆ, ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ನಾವು ಬರುವುದಕ್ಕೆ ಮುಖ್ಯವಾದ ಉದ್ದೇಶ ದೇವರ ಆತ್ಮನು ನಮ್ಮನ್ನ ದೇವರ ಆಲಯವಾಗಿ ಕಟ್ಟುವಂತೆ, ದೇವರ ಆಲಯ ಅನ್ನುವಂಥದ್ದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನ ಮಾರ್ಪಡಿಸುವಂಥದ್ದು ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ವಿಷಯ ಅಪ್ಪ. ಅದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ ಕರ್ತನೆ. ಸಭೆಯನ್ನ ಬಿಟ್ಟು, ಸಭೆಯನ್ನ ಹೊರತುಪಡಿಸಿ ಲೋಕದ ಕಾರ್ಯಕ್ಕೆ ನಾವು ಪ್ರಾಮುಖ್ಯತೆಯನ್ನು ಕೊಡದಂತೆ, ಸಭೆಯನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡದಂತೆ ಕರ್ತನೆ, ಸಭೆಗೆ ಬರುವಾಗ ಎಲ್ಲರ ಸಂಗಡ ಐಕ್ಯವಾಗಿ, ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಅನುಸರಿಸುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡಿರಿ. 3ನೇದಾಗಿ ದೇವರೇ, ಕೊಡಲ್ಪಡುವಂತ ಬೋಧನೆಗಳಿಗೂ ನಮ್ಮ ಮೇಲೆ ನೇಮಿಸಿರುವಂತ ದೇವ ಸೇವಕರಿಗೂ ಅಧೀನರಾಗುವಂತ ಮನಸ್ಸನ್ನ ಕೊಡಿರಿ ಅಪ್ಪ. 4ನೇದಾಗಿ ಅತಿ ಮುಖ್ಯವಾಗಿ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಬೇರೂರಿ ನೆಲೆಗೊಳ್ಳುವಂತೆ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡಿರಿ ಅಪ್ಪ. 5ನೇದಾಗಿ ದೇವರ ಆಲಯವಾಗಿ ಕಟ್ಟಲ್ಪಡುವಂತ ಒಂದು ಉತ್ತಮವಾದಂತ ಒಂದು ಅನುಭವ, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿದ್ದಂತ ಮನಸ್ಸು ನಮ್ಮಲ್ಲಿ ರೂಪಿತವಾಗುವಂತೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ ಅಪ್ಪ. ಕರ ಹಿಡಿದು ನಡೆಸಿದೇವರೇ, ಈ ವಾಕ್ಯಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಫಲಗೊಡಲಿ ಎಂದು ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ, ಆಮೆನ್. ತಂದೆಯಾದ ದೇವರ ಪ್ರೀತಿ, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆ, ಪವಿತ್ರಾತ್ಮನಾದ ದೇವರ ಅನ್ಯೋನ್ಯತೆಯು ನಮ್ಮೊಂದಿಗೆ, ಲೋಕದಲ್ಲಿರುವ ಸಕಲ ಪರಿಶುದ್ಧರೊಂದಿಗೆ ಕರ್ತನ ಬರೋನವರ ಇರಲಿ. ಆಮೆನ್. ನನ್ನ ಮನವೇ ಗುರುವನ್ನು ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಸರ್ವೇತ್ರಗಳ ನಾಮವನ್ನು ಕೀರ್ತಿಸಿರಿ. ನನ್ನ ಮನವೇ ಗುರುವನ್ನು ಕೊಂಡಾಡು, ಆತನು ಮಾಡಿದ ಸಕಲ ಉಪಕಾರಗಳ ಒಂದನ್ನು ಮರೆಯಬೇಡ. ಆಮೆನ್. ಅಲ್ಲೇಲೂಯಾ, ಅಲ್ಲೇಲೂಯಾ, ಅಲ್ಲೇಲೂಯಾ.